அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சியான பகல் வேளையில் மீண்டும் ஒரு விசை உங்களுக்கு முன்பதாக சர்வ வல்லவரின் கரத்தின் ஆயுதமாய் நிற்பதற்கும் அவருடைய வாயாக நின்று பணி செய்வதற்கும் கிருபையாக எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பினை ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன். இந்த நாளில் உண்டான துதி, இந்த நாளில் உண்டான கனம், இந்த நாளில் உண்டாகிற மகிமை அனைத்தும் கர்த்தர் இயேசு ஒருவருக்கே ஆகட்டும். கர்த்தர் மகிமைப்படும்படி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான உங்கள் சபையின் போதகர், அவருடைய குடும்பத்திற்கும் சபையின் மூப்பர்களுக்கும் மனதார நன்றி தெரிவிக்கிறேன். இந்த 3 நாட்கள் என்னோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தில் இணைந்திருக்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் சிறிதும் பெரிதுமாக எல்லா விதமான ஊழிய ஒத்துழைப்பையும் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், திருச்சபைக்கு அடுத்த ஊழியம் இப்பொழுது நிறைவு வருகிறது. 1 மணிக்கு நாம் ஆமேன் சொல்லிவிடுவோம். அதற்கு பின்பு 2 மணிக்கு வேதாகம கல்லூரி அல்லது பைபிள் ஸ்கூலுடைய கிராஜுவேஷன். அது வேறு கோணத்திலே பயணிக்கும். ஆகவே இந்த இடத்தில் இந்த ஆண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதை ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து கிருபை செய்வாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுடைய தேவன் எப்படி இருக்கிறார்? சமீபமா இருக்கிறார். இந்த திருச்சபையில் இருக்கிற வசன வெளிப்பாடுகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடிந்து கொள்ளுதலுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தாறுமாறாய் ஓடுகிற அநேக பெண் ஒட்டகங்கள் தேசத்தில் இருக்கும் பொழுது சீராக பயணிக்கும்படி கர்த்தர் ஒரு அழகான மந்தையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து ஒத்துழைத்து தேவ கிருபையில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் உங்கள் மேல் கிருபையாய் இருப்பாராக. நேரம் சரியாக 11:23 சரியாக 12:50 செய்தியை முடிச்சிடுவேன். 1 மணிக்கு நம்ம கரெக்டா ஆமேன் போட்டுருவோம். சரியா? ரைட். ஆண்டவர் அனுமதித்தால், கர்த்தர் அனுமதித்தால், பாஸ்டர் அழைத்தால் அல்ல, ஆண்டவர் அனுமதித்தால் மறுபடியும் பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, அழகான இந்த நல்ல பகல் வேளைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த திருச்சபையை குறித்து உன்னத தேவன் வைத்திருக்கிற அநாதி திட்டம், இந்த ஊழியத்தை குறித்து நீர் வைத்திருக்கிற நோக்கம், நீர் வைத்திருக்கிற உன்னதமான செயல்பாடுகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். போதகர் குடும்பத்தை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு கூட இருக்கும்படி மனதார ஜெபிக்கிறேன். நான் இங்கு வருவதற்கு உதவியாக இருந்த அன்பான பிள்ளை லியோவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவருடைய கிருபை இந்த இடத்தில் இம்மட்டும் நடத்திற்று. நீர் பயன்படுத்தின ஒவ்வொரு பாத்திரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து இன்னும் மேன்மைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். 3 நாட்கள் இவர்கள் கிரயம் செலுத்தி இருக்கிறார். அதற்குரிய பலன் இவர்களுக்கு உண்டாக ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து கொள்ள. நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. நம்முடைய பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இன்னும் எங்களுக்கு கிருபை தான். இந்த பகல் வேளை இந்த கூடுகை முடித்து பிள்ளைகள் போகும் பொழுது
ஆவிக்குரிய பிரகாசத்தோடு செல்ல உதவி செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஒரு காரியத்தை கூட சொல்லுகிறேன். நான் இங்கு வருவதற்கு, இந்த திருச்சபையோடு கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் அழைக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த விருதுநகர் பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அன்பு ஊழியர் லியோ அவர்கள், இந்த நாட்களை அவர்கள் தான் குறித்து கொண்டார்கள். பலமுறை அழைத்து போராடி குறித்து கொண்டார். அவரையும் நான் நினைக்கிறேன். இரண்டாவது, இந்த சபையை சற்று தொலைவில் இருந்து அறிந்து கொள்வதற்கு ஒரு காரணமாய் அமைந்தவர்கள் போதகருடைய மூத்த மகள், என்னுடைய இளைய மகள். இருவரும் பெங்களூர்ல படிக்கிறாங்க. கல்லூரி 2, யூனிவர்சிட்டி 2. ஆனாலும் இருவரும் ஆராதனைக்கு செல்லுகிற இடம் ஒன்று. அப்படி இருவரும் தம்மில் பேசி பழக கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்குள் ஏற்படுத்தின அந்த சின்ன உறவு மறுபடியும் உங்களை பார்ப்பதற்கு, இந்த பகுதியில் ஊழியம் செய்வதற்கு என்னை அழைத்து வந்தது. என் தேவன் பெரியவர். கொலோசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம். பின்னால வரைக்கும் நான் சொல்றது கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? ஒன்று கைகளை உயர்த்தி காண்பீங்க. யாருக்காகிலும் புரியாம இருக்கா? இல்லையே. தேங்க்யூ. கொலோசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 1 அதிகாரம் 5வது வசனம் 9வது வசனத்திலிருந்தும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை கவனிக்கிறோம். 5வது வசனம் சொல்லுகிறது, எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நான் அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் கேட்கிறேன், நீ தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபிப்பதற்கான காரணம் என்ன? அவர் மிக முக்கியமாய் 3 காரியங்களை சொன்னார். 1, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். 2, தேவனுக்கு முன் பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். 3, நீங்கள் எல்லா வல்லமையினாலும் நிரப்பப்படணும். ஆமென். 3 காரியத்தை தான் அவர் ஜெபிக்கிறார். ஆனா நம்ம ஒரு காரியத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். 2வது காரியமும் 3வது காரியமும் எப்பொழுதாகிலும் நேரம் கிடைக்குமானா உங்கள் போதகர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தரட்டும். இல்லையானால் எத்தனையாவது வருடங்கள் தாண்டி நான் வருவேனானா ஆண்டவர் சொன்னால் பிரசங்கிப்போம். ஆண்டவர் கிருபை தருவாராக. அப்போ 3 காரியங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். இப்போ தேவனுடைய சித்தத்தை குறித்து படிக்கிறோம். இப்போ முதலாவது என்ன படிச்சோம்? அந்த சபையில் இருக்கிற 3 விதமான கேரக்டர். 1, விசுவாசம் இருக்கிறது. 2, என்ன இருக்கிறது? அன்பு இருக்கிறது. 3வது, சத்திய வேதத்திற்கு செவி கொடுத்து அதனால் பலன் வெளிப்படுத்துகிற ஒரு கேரக்டர் இந்த சபையில் இருக்கு. இப்ப தேவனுடைய சித்தத்தை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, தேவ சித்தத்தோடு கூடிய ஒரு தேவ பிள்ளையினுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம படிச்சோம். 1, என்ன செய்யணும்? தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். 2, பகுத்தறிய வேண்டும். 3, உணர்ந்து கொள்ள வேண்டும். 4, தேற வேண்டும். 4, நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். 5, நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். தேவ சித்தத்தை குறித்த நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். நேற்றுக்கு 2ஐயும் சேர்த்து தான் சொன்னேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை அதை 2ஆக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். 2 வகை அப்படின்னு சொல்லி கொடுத்தார். பாருங்க, நாம் நிச்சயம் உள்ளவர்களா இருக்கணும். தேவ சித்தத்தை குறித்த நிச்சயம் இல்லை என்றால் மனித ஆலோசனை வரும்போது நம்ம இடறிடுவோம். மனித ஆலோசனைகள் வரும்போது இடறிடுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. நேற்றைய செய்தி அப்படி தொடர்ந்து இன்றைய செய்திக்குள்ள போறேன். அழைப்பை குறித்த தேவ சித்தம், அழைப்பை குறித்த தேவ சித்தத்திலே அபிரகாமுக்கு ஒரு நிச்சயம் இருந்துச்சு. நிச்சயம் இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிக்கணும். லோத்து அபிரகாமை விட்டு பிரிய காரணம் என்ன? அவர்கள் இருந்த இடத்தில் போதுமான நீர்வளம் இல்லை, போதுமான நிலவளம் இல்லை. அதனால் அவர் கிளம்பி போறார். ஆனா அதே பிரச்சனையை தானே யாரும் சந்திக்கிறார்? அபிரகாமும் சந்திக்கிறார். அவருக்கு அந்த இடத்தை விட்டு போகணும்னு தோணல. பார்த்தீங்களா?
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அதாவது நான் அனுபவிக்கிற சேம் ப்ராப்ளத்தை தான் அவர் அனுபவிக்கிறார், அல்லது அவர் அனுபவிக்கிற சேம் பிரச்சனையை தான் எனக்கும் பைப்பில் தண்ணி வரல, அவருக்கும் பைப்பில் தண்ணி வரல. எனக்கும் கிணத்துல தண்ணி இல்லை, அவருக்கும் கிணத்துல தண்ணி இல்லை. எனக்கும் வாய்க்காட்டில் புல் இல்லை, அவருக்கும் புல் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுறான்? இந்த ஊர் வேண்டான்னு கிளம்பிடுறான். என்னால் கிளம்ப முடியல. ஏன்? எனக்கு அழைப்பை குறித்த நிச்சயத்தில் ஆமீன் உறுதி இருக்கிறது. அழைப்பை குறித்த சித்தத்தில் நிச்சயம் இருக்கு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, சில ஆட்களை கவனிங்க, யாராகிலும் வந்து குருட்டுத்தனமா ஆலோசனை சொன்னாங்கன்னா அப்படியா ரைட் அப்படின்னு சொல்லி இந்த பேயா இருந்தா கூட பின்னால போயிருவான் பார்த்துக்க. ஆனா நல்ல தெளிவுள்ள பிள்ளைய நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. ஏன்னா தேவனுடைய சித்தத்தை குறித்த அந்த நிச்சயம் உண்டு, நிச்சயம் உண்டு. ஒரு முறை எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம். ஜபத்தை முடிச்சு அன்னைக்கு எத்தனை பேர் தான் இருப்பாங்க? ஒரு 50 பேர் கூடி இருப்பாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் 2010க்கு முன்னாடி நடந்தது. அப்போ ஒரு 50 பேர் கூடி வந்திருப்பாங்க. அப்போ அவங்கள எல்லாரையும் ஜோம் பண்ணி விட்டுட்டு சரி கிளம்பு. இந்த சகோதரி மட்டும் இந்த குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தா. அவளை எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அன்னைக்கு தான் அந்த சகோதரி புதுசா வந்திருக்கா. அப்ப நான், என்ன சகோதரி என்கிட்ட ஏதாவது பேச விரும்புறீங்களான்னு. உடனே அவங்க சொன்னாங்க, ஆமா பாஸ்டர் ஐயா, உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படி சொன்னாங்க. உடனே நான் சொன்னேன், சொல்லுங்க என்ன பாஸ்டர் ஐயா, நான் இந்த சபைக்கு வரலாம்னு இருக்கேன். எப்படி? இந்த சபைக்கு வரலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். காரணத்தை தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நான் கேட்டேன். உடனே அந்த சகோதரின்ட்டு சொல்லிச்சு, ஆமா பாஸ்டர், நான் ரொம்ப வருஷமா ஒரு சபைக்கு போயிட்டு இருக்கிறேன். அந்த பாஸ்டர் வந்து 2-3 மாசம் கிட்ட ஆயிட்டு எனக்கு வீடை சந்திக்க என்ன செய்யலை, வரலை, வீடை சந்திக்கவே வரல. அதனால நான் அந்த இடத்துல இருந்து போய் உங்க சபைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அப்போ இவங்க இதை சொல்லும் பொழுது பக்கத்துல ஒரு சில சகோதரிகள் நின்னாங்க. அவங்களுக்கு சிரிப்புன்னா தாங்காது. ஏன் அப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு சோத்திரம், ஒரு காதத்தை மொழி 2 காதத்தை மொழிட்டு குறை சொன்னாங்க. எங்க வந்து வாரேன் உங்களுக்கு, அது எங்க ஊர் பழமொழி, அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு காது இல்லாதவ 2 காது இல்லாதவளை குறை பேசினாள். அவளுக்கே ஒரு காது கிடையாது. இப்போ அவன் என்ன செய்யறா, பாஸ்டர் 3 மாசமா எங்க பாஸ்டர் என்ன செய்யல, என்ன வீடு சந்திக்க வரல, அதனால உங்க சபைக்கு வரலான்ட்டு இருக்கேன். எனக்கு சிரிப்புன்னா தாங்காது. சரி சிஸ்டர், ஒரு காரியம் புரியுங்க சொல்லி அந்த சகோதரிக்கு உபதேசம் பண்ணி அந்த பாஸ்டருடைய ஃபோன் நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணி சொல்லி, எல்லாம் இங்கே இப்படி ஒரு ஆள் வந்திருக்கு, நீ அந்த ஆத்மா பார்த்துக்க, என்கிட்ட வந்ததுனால ரிட்டர்ன் விடுறேன், செலவுன்ட்ட போய் மாட்டிட்டா முழுங்கிடுவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அந்த சகோதரிகிட்ட நான் சொன்னேன், எம்மா தோத்துறோம், உன்னை விட மோசம் நான், அவனை விட மோசம் நான் சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு வீடு விசிட்டிங்னா அந்த பக்கத்தில் போகணும், வீடு சந்திக்க போயிருந்தேன். அந்த தங்கச்சி இப்படி பார்த்து சொன்னா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தான் காத்துட்டு இருந்தேன். என்னம்மா நீ 4.25 வருஷம் ஆச்சு என் வீட்டுக்கு வந்துன்னா. நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிக்கணும். 3 மாசம் நான் போகாததுனால சபை விட்டு அவ கிளம்புறாளாம். இங்க இருக்கிறவனுக்கு எத்தனை வருஷமா போகல? அப்படின்னா இவ தூக்கு போட்டுல சாவணும். சொல்ல புரியுதா உனக்கு? அதுதான் ஆமீன். அதனால நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும், நம்முடைய அழைப்பை குறித்த நிச்சயம், நம்மை குறித்த தேவ சித்தத்தை குறித்த நிச்சயம். ஆண்டவர் நம்மை ஒரு சபையில் வைத்திருக்கிறார், ஒரு தரிசனத்தோடு வைத்திருக்கிறார், ஒரு அழைப்பில் வைத்திருக்கிறார். இந்த ஒரு விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை விட்டு விலக்குகிற ஒரு ஆலோசனையை ஒருத்தன் கேட்டு இடறுகிறான் என்றால், அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும், அவனுக்கு தன் சித்தத்தை குறித்த நிச்சயம் இல்லாதவனாத்தான். நான் சொல்ல புரியுதாம்மா? அப்போ சொல்ல பவுல் சொல்லுகிறார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? ஏன்? எந்த ஒரு பாஸ்டருடைய பிரசங்கத்தை கேட்டு இந்த மனுஷன் விசுவாசத்துக்குள்ள வந்தவர் கிடையாது. வந்தாரே தேவனுடைய நேரடி தொடுதலால தானே வந்தார். அப்ப என்னை நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அந்த நிச்சயம் இருக்கிறதுனால 1000 பேர் ஆலோசனை சொன்னாலும் ஆமீன், அந்த சித்தத்தை விட்டு அவன் என்ன செய்ய மாட்டான்,
விலக மாட்டான். என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்றேன். நான் இப்போ இருக்கிறதான ஊழிய ஸ்தலத்தில் ஏறத்தாழ 29 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தில் நான் இருக்கிறேன். ஊழியத்தில் ஆரம்பத்தில் ரொம்ப பிரச்சனை. ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அந்த ஊரை நான் கண்டுபிடிச்சேன். நான் 1998 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அந்த ஊரை நான் கண்டுபிடிச்சேன். அன்னைக்கு காலையில் 16 கிலோமீட்டர் ஏறத்தாழ நடந்துதான் அந்த ஊரை கண்டுபிடிச்சேன். ஊரு தெரியும், பேரு தெரியாது. ஊரு தெரியும், பேரு தெரியாது. கொஞ்சம் மாதங்களாகவே இப்படி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் நடந்து 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 அந்த கிராமத்தை தேடிக்கிட்டே இருந்தேன். அதை கண்டுபிடித்த நாள் தான் 1998 வருஷம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. அப்போ அன்னைக்கு அந்த இடத்துல வந்த பிறகு நிறைய பிரச்சனைகளை வாழ்க்கையில அனுபவிச்சேன். அவ்வளவு பாடுகள் வந்துச்சு. எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர், உங்களுக்கு பாடுகிற திறமை இருக்கிறது, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற திறமை இருக்கிறது, ஆராதனை நடத்துகிற திறமை இருக்கிறது, இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கிராமத்துல உங்க வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது, உங்க வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது. நீங்க எல்லாம் பட்டணத்துக்கு போகணும், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி ஊழியத்துல நானு ஆண்டவருக்கு அடுத்தபடியா நம்புற ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, ஆண்டவருக்கு அடுத்தபடியா நம்ம ஒரு ஆளை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்னா அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் என்கிட்ட சொன்னாங்க, மக்களே உனக்கு நான் அன்பா சொல்லுதே, உன் வாழ்க்கையை நீ கெடுத்துறாத, நீ எங்கேயாவது சிட்டிக்கு போ. திருப்பூர்ல இருந்து அருமையான ஒரு நண்பர், அவருக்கு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்ன. திருப்பூர் அல்ல, திருப்பூர் பக்கத்துல ஈரோடுக்கும் திருப்பூர் அந்த பகுதியில் ஒரு நண்பர். அவர் நான் அந்த பக்கம் எங்க மீட்டிங் போனாலும் அவர் அங்க மீட்டிங் வருவார். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார்னு என்கிட்ட வந்தார். அவருக்கு கல்யாண மண்டபங்கள் இருக்கு, அதுல ஒரு கல்யாண மண்டபத்தை அப்படியே ஊழியத்துக்கு நான் தந்துருதேன், நீங்க எங்க ஊருக்கு வாங்க, அங்க ஊழியம் செய்யுங்க. அன்னைக்கு அந்த மண்டபத்துக்குள்ள ஒரே நேரத்தில் 1000 பேர் உட்கார்ந்து இருக்க முடியும். ஆனா ஆமீன் தோத்திரம், ஆண்டவர் சொன்னார், உன்னை மண்டபத்தை பார்த்து போறியா அல்லது என்னை நம்பி நிக்கிறியான்னு. நான் ஆண்டவரை நம்பி நான் நிக்கிறேன். ஆண்டவரே, எவ்வளவோ வாய்ப்புகள் வந்துச்சு, ஆனா அந்த இடத்தை விட்டு எங்கேயுமே போக கர்த்தர் என்னை விடவே இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா தேவ சித்தத்தை குறித்த நிச்சயம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இதுதான் காட்ஸ் பிளான். ஆனா தேவ சித்தத்துக்கா நிக்கிறேன், சோத்துக்கு வழி இல்லை. தேவ சித்தத்துக்கா நிக்கிறேன். ஒரு பேண்ட் தான், அப்ப எல்லாம் ஒரே ஒரு பேண்ட், 2 சட்டை. தோத்திரம், பஸ்ஸுக்கு காசு கிடையாது. தோத்திரம், ஒரு நேரம் டீக்கு வேண்டி காலையில் அழுவே இருந்து. ஆனா தேவ சித்தத்தை விட்டு வெளியே போக முடியல. தேவ சித்தத்தின் மேல நிச்சயம். என்னை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், என்னை கேட்கிற சகோதரர்களுக்கு சொல்றேன், தேவனுடைய சித்தத்தை குறித்த நிச்சயம் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருந்தால் அவனை எந்த காரணத்தை கொண்டும் எவராலும் அந்த இடத்தை விட்டு, அந்த ஸ்தானத்தை விட்டு, அந்த ஊழியத்தை விட்டு, அந்த விசுவாசத்தை விட்டு, அந்த உறவை விட்டு பிரிக்கவே முடியும். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதேனை விட்டு வெளியே கொண்டு வர பிசாசு முயற்சித்தான், அது ஜெயிச்சிருச்சு. தேவனுடைய சித்தத்தை விட்டு இயேசுவை வெளியே கொண்டு வருவதற்கு பிசாசு முயற்சித்தானா, அதில் அவன் தோற்று போய்த்தான். அதை நீங்க நல்லா கவனிக்கணும், நீங்க நல்லா கவனிக்கணும். இயேசுவினிடத்தில் ஒரு நிமிடத்தில் உலகத்தின் அனைத்து மகிமையும் காண்பித்து எனக்கு கீழ்ப்படியும், அப்பொழுது இவைகளெல்லாம் நான் உனக்கு என்ன செய்வேன், கொடுப்பேன். ஆமா, பழத்தை பார்த்து பாட்டி கவுந்துட்டாங்க, ஆனா இயேசு உலகத்தை பார்த்தே கவரல. ஒத்த பழம் பாட்டியை விழ வச்சிருச்சு. உலகத்தின் அத்தனை மகிமை யாரை விழ வைக்கல, இயேசுவை விளக்கி வைக்கல. ஏன்? ஆமென். தன்னை அனுப்பினவரை குறித்து அவருக்கு இருந்த நிச்சயம். என் பிதா என்னை அனுப்பினார், என் பிதா அனுப்பி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் சொல்றேன், ஆண்டவர் நம்மை ரட்சித்தது அவருடைய சித்தப்படி, அழைத்தது அவருடைய சித்தப்படி, அபிஷேகித்தது அவருடைய சித்தப்படி, இந்த சபைக்குள்ள உங்களை கொண்டு வந்தது அவருடைய சித்தப்படி, இந்த வேதத்தை நீங்க கையில் எடுத்தது உங்களுடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தத்தின்படி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் கடைசி வரை உங்களை நடத்த போதுமானவர். தேவ சித்தத்தில் நிச்சயம் உள்ளவர்களாக இருங்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கையில் கை பிடித்து சொல்லுங்க, நிச்சயம் உள்ளவர்களாய் நிலைத்திருங்கள். சொல்லுங்க இந்த வார்த்தை, நிச்சயம் உள்ளவர்களா. சரி,
இது இனியும் எனக்கு 5 செய்திகள் இருந்ததுன்னா தான் இந்த தேவ சித்தத்தை என்னால் முடிக்க முடியும். அப்பவும் முடியுமான்னு எனக்கு தெரியாது. இப்போ எனக்கிட்ட இருக்கிற என் கைவசம் நான் இங்கே வந்த பிறகு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற சப்ஜெக்ட் அவ்வளவும் உங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும்னா இன்னும் 5 செய்திகள் எனக்கு வேணும். குறைந்தபட்சம் 7.5 மணி நேரமாகிலும் எனக்கு இருந்தால் நான் உங்களுக்கு பேசலாம். ஆனாலும் இனி பேச முடியாது. கண்டிப்பாக நான் பேய்த்தான் ஆகணும். நாளைக்கு காலையில் உங்களை மாதிரி ஒரு கூட்டம் சீர்காழி பட்டணத்தில் மணிகிராமம் என்று சொல்லுகிற இடத்துல 3 செய்திகளுக்காக அதை காத்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு என்ன செய்தாங்க, அதுதான் நம்முடைய செய்தி. இப்போ எத்தனை பாயிண்ட் மொத்தம் சொல்லி இருக்கோம், அதுல எப்படி அறிந்து கொள்ள நிலைப்பாடுகள் 7 காரியம் சொல்லியிருக்கோம் இல்லையா? 7 காரியத்துல முதல் காரியத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி நம்மால் தேவ சித்தத்தை அறிய முடியும் அப்படின்னு ஒன்று படிச்சிங்களா? அது ஒன்று இடையில வந்துட்டு இல்லையா? அதை நீங்க கட் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கிடணும்னு. அப்பதான் உங்களுக்கு வரிசையா இருக்கும். நீங்க இடையில ஜெபத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன்ல, அதை மட்டும் அடிச்சுட்டு இனி எழுத போகிறதுல அதை கொண்டு வாருங்க. அப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதை எங்கேயாவது ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்க லகுவாய் பேச முடியும். அல்லேலூயா. நீங்க எல்லாருமே ஊழியம் செய்யணும். நீங்க எல்லாருமே சபைக்கு உதவியா இருக்கணும். சுவிசேஷகர்களா மாறணும் அப்படின்னு நான் உங்களை வாழ்த்துகிறேன். என்னுடைய சபையில் எல்லா விசுவாசிகளும் வாரத்திற்கு 2 மணி நேரம் ஊழியம் செய்யணும். ஆமா, 2 மணி நேரம் ஊழியம் செய்யணும். அது மஸ்ட். அதுக்கு அவங்களுக்கு டியூட்டி நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன். எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஆமா, சிலர் கேட்பாங்க, பாஸ்டர் எவ்வளவு அசிஸ்டன்ட் பாஸ்டர் வச்சிருக்கிறீங்க? இப்போ 3 வருஷமா ஒரு ஆளை வச்சிருக்கேன். ஆமா, பாப்பா என்னைக்கு அப்ராடுக்கு படிக்க போனாலும் அதுக்கு பிறகு ஒரு பாஸ்டர் வச்சிருக்கேன். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? முத நாள் வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. பாயிண்ட் நம்பர் 1, ஜபத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். சொல்லுங்க இந்த வார்த்தையை. நம்ம ஏற்கனவே எழுதிட்டோம். எழுதினவர்கள் எழுத வேண்டாம். கொலோசியர் 1:19 சாரி 1:9 கொலோசியர் 1:9 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். இதை மட்டும் எழுதிக்கிடுங்க. ஆமென். ஜபத்தின் மூலமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாமல் என்ன செய்கிறார்? இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் என்ன செய்கிறோம்? ஜபிக்கிறோம். அப்போ எதற்காக ஜபிக்கிறார்? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவதற்காக. அப்போ ஜபிக்க ஜபிக்க நாம் தேவ சித்தத்தை அறியலாம். சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஜபிக்க ஜபிக்க தேவ சித்தத்தை அறியலாம். இதுல ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். பிதாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் அவன் உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். அந்த வார்த்தை எல்லாரும் கவனிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தம் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று. கடைசி வார்த்தையை சொல்லுங்க. தங்கள் ஜபங்களில் என்ன செய்கிறார்? தன் ஜபங்களில் போராடுகிறான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. தன் ஜபங்களில் போராடுகிறான். ஒரு முறை கூட சொல்லுங்க. தன் ஜபங்களில். இது என்ன ஜபத்தை காண்பிக்கிறது? பர்சனல் பிரேயரை காண்பிக்கிறது. இது எதை காண்பிக்கிறது? தனி நபர் ஜபம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. சகோதரி, நம்ம தேவ சித்தத்தை அறியணும்னா பர்சனல் பிரேயர் நமக்கு இருக்கணும். ஆண்டவரோட நீங்க அதிகமா தனித்து பேசுகிறவர்களா இருக்கணும். சகோதரர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள் இருக்கிறீங்க. நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை சரியாக அறியணும் அப்படின்னு சொன்னா நீங்க கூட்டமா கும்மாளம் அடிக்கிறவர்களா இருக்கப்படாது. நீங்க தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு உறவை வைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எப்பொழுது வேணாலும் பேசுவார். ஆண்டவர் எப்பொழுது வேணாலும் சொல்லிக் கொடுப்பார். அதனால நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு உறவு, ஒரு வார்த்தை அது இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, நான் இப்போ நீங்க தோத்துறோம். இப்போ நான் வருகிற வழியில் நான் மொபைல் நான் உள்ள கொண்டு வர மாட்டேன். இப்படிலாம் நான் பைக்குள்ளே தான் வச்சிருப்பேன். சர்ச்சுக்குள்ள மொபைல் கொண்டு வருகிற பழக்கம் எங்க சபைக்கு கிடையாது. அப்போ நான் இது வழியை வரும் பொழுது டக்குன்னு வருகிற வழியில
பரிசுத்த ஆவியானவர் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்து சிஸ்டர் பாட்டல் ஆராதனை நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டோடு சேர்ந்து அப்படியே பாடிக்கிட்டு தான் நான் வந்து டக்குன்னு பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், ஏய் பரிபூர்ணமான சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். ஆவியானவர் எப்போ நம்மகிட்ட பேசுவார்னு சொல்ல முடியாது. பரிபூர்ணமான சித்தம்னு நீ பிரசங்கம் பண்றியே, பரிபூர்ணமான சித்தம்னா என்ன? இந்த கேள்வி நான் நேற்று இரவு வரைக்கும் அவர் கேட்கல. காலையில் 5 மணி வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தேன். ஆமென், தோத்திரம். தேவன் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு பகுதியெல்லாம் நான் எடுத்தேன். ஆனா அந்த 5 மணி வரைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தையை என்கிட்ட கேட்கல. பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக நீ படிப்பிச்சியே, நீ சொல்லி கொடுத்தியப்பா, பரிபூர்ணமான சித்தம்னா என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே டக்குன்னு எனக்கு ஒரு கிளிக் ஆச்சு. ஆமா என்ன பரிபூரணம், சித்தத்தின் பரிபூரணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சித்தத்தின் பரிபூரணம், பரிபூரணமான சித்தம், ரெண்டு சித்தத்தின் பரிபூரணமும் உண்டு, பரிபூரணமான சித்தமும் உண்டு. நீங்க நல்லா கவனிங்க. அதாவது பானையில நிறைய சோறு இருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடுறது வேற, என் வயிறு நிறைய சாப்பிடுறது வேற. பானையிலும் நிறைவு இருக்கு, வயத்திலும் நிறைவு இருக்கு. பானையில இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்றனா இல்ல எனக்கு தேவையான எல்லாம் சாப்பிட்றனா, ரெண்டுமே நிறைவு தான். சித்தத்தின் பரிபூரணம் வேற, பரிபூரணமான சித்தம் வேற. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு இதுக்கு இடையில நான் இது வருகிறது வரைக்கும் நான் போன்ல வந்துட்டு இருந்தேன். அப்போ என்ன செய்யணும், எனக்கு டக்குன்னு மறந்துடும். எனக்கு டைப் பண்றதுக்கு நேரம் இல்லை, எழுதுறதுக்கும் டைரி இருக்கு. பட் அந்த டைரி எங்க இருக்கு, ரூம்ல இருக்கு. அப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு பிள்ளை ஒரு பிள்ளைகிட்ட, மக்களே பென்னு பேப்பர் உன் கையில இருக்குதா அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்து, இதை எழுதிவே மத்தியானம் அப்பா கேட்பேன்னு சொல்லி நான் இந்த வார்த்தையை கவனிங்க. எப்ப வேணாலும் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தலாம். பார்த்துக்கிடுங்க. நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், தூங்கிக்கிட்டே இருப்போம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு உறவு இருக்கணும். ஜெபம் என்பது, I mean, what is the meaning by prayer? That is communication with God. தேவனோடு ஏற்படுகிற தொடர்பு தான், தேவனோடு ஏற்படுகிற கம்யூனிகேட், உரையாடுதல். அந்த வார்த்தையை சொல்லலாம். ஜெபிக்கும் பொழுது ஒரு இடத்துல உட்கார்ந்து அந்த இடம்லாம் பெயிண்ட் அடிச்சு பைபிள் போட்டு அப்படியே உட்கார்ந்து முட்டியில நிக்கிறது மட்டும்தான் நான் சொல்ல மாட்டேன். அப்படியெல்லாம் ஜெபிக்கிறதுன்னு சொன்னா அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் அவருடைய உறவில் இருக்க முடியும். அந்த 4 மணி நேரம் மட்டும்தான் அந்த உறவில் இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில மரிக்கிறது வரைக்கும் நம்ம அவருடைய உறவில் இருக்க முடியும். இந்த இயேசு அப்படிப்பட்ட ஒரு உறவில் தான் இருந்தார், அப்படிப்பட்ட உறவில் தான் இருந்தார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனோடு கூடிய ஒரு உறவு வைத்திருந்தால் தேவனுடைய சித்தத்தை அவ்வப்பொழுது என்ன செய்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு காலையில மணி கிராமத்துல பிரசங்கம் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது. இனி அந்த ஏரியாவுக்குள்ள போய் ஜோம் பண்ணணும். அந்த ஏரியாவுக்குள்ள ஜோம் பண்ணும் பொழுது அமைச்சர் இங்க உங்களுக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு, தேவ சித்தத்தை குறித்து பேசு அப்படின்னு சப்ஜெக்டை தந்துட்டார். ஆனா என்ன பேசணும்னு இங்க வந்துதான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அதே நேரத்துல மணி கிராமத்துக்குள்ள செய்தி இன்னும் என்ன செய்யல, கிடைக்கல. ஆனா போகணும்னு கர்த்தர் சொன்னார். நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனா ஒண்ணு, அந்த எல்லைக்குள்ள போகும் பொழுது கர்த்தர் நமக்கு சொல்லி தருவார். அப்ப நீங்க கவனிக்கணும், எப்ப வேணாலும் கர்த்தர் பேசலாம், எப்ப வேணாலும் உங்களுக்கு சொல்லி தரலாம். அதனால் ஆண்டவரோடு கூடிய தனிப்பட்ட முறையில் உங்கள் உறவிலே நீங்கள் வளர வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சில ஆட்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, அப்புறம் 6 நாள் கிளம்பி காணாம போயிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். உடனே ஆண்டவர் சொல்ல, மானங்கட்ட பயல 6 நாள் நீ எவனை பார்க்க போனேன்னு கேட்பேன். போன ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டை தான் நீ பாடுனேன், பாடிட்டு அந்த ஆளை எந்திரிச்சு போனவன் தான் இந்த பேப்பைய போன மாதிரி போயிட்ட. பிசாசு அப்படித்தானே சொன்னான், ஊரெல்லாம் சுற்றி வருகிறேன் அப்படித்தானே சொன்ன யோபுவின் புஸ்தகத்துல. ஊரெல்லாம் சுற்றி வருகிறேன், திங்கக்கிழமை வருவேன்னு பார்த்த காணும், செவ்வாய்க்கிழமை வருவேன்னு பார்த்த காணும், புதன்கிழமை வருவேன்னு பார்த்த காணும், வியாழக்கிழமை வருவேன்னு பார்த்தேன். நீங்க வந்திருக்கீங்களா? இன்னைக்கு வியாழக்கிழமை இல்ல, சரி ஆமா வெள்ளிக்கிழமை வருவேன்னு பார்த்தேன். ஊரெல்லாம் சுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து அப்பா நீ நான் உம்மா பார்க்கிறேன், உடனே கலத்தி விட எந்திரிச்சு ஓடி போயிருன்றார். புரியுதா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல ஆண்டவரோடு. இப்ப பாருங்க, உங்க கையில இருக்கிற மொபைல் இருக்கா இல்லையா,
உங்க மொபைல் இருக்குதா இல்லையா, நீங்க கையில வச்சிருப்பீங்க. சைலண்ட்ல இருக்குதுன்னா உங்களுக்கும் இணையத்திற்கு இடையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தானே இருக்கு. சுவிட்ச் ஆஃப் பண்ணா மட்டும்தான் அது துண்டிக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஒரு நாளும் நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் உள்ள உறவு அது ஒரு நாளும் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்ப நமக்கு அடுத்த ஒரு செய்தி ஆரம்பிக்கணும். தேவனோடு கூடிய நமது உறவை எது துண்டிக்கும்? இப்ப நான் வேண்டாம், நீங்க வேண்டாம், பாஸ்டருக்கு ஒரு டிப்ஸ் தந்துருதே, தேவனோடு கூடிய உறவை துண்டிப்பது எது அப்படி நம்ம படிக்கணும். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம நாட்ரீச்சபிள் ஏரியாவுக்கு பேரப்படாது. என்ன எப்படி எப்ப தொடர்பு துண்டிக்கப்படும்? நாட்ரீச்சபிள் ஏரியாவுக்கு என்ன செய்தரக்கூடாது. ஓகே, எது நாட்ரீச்சபிள் ஏரியா அப்படிங்கறத நீங்க பின்னால எப்பவாவது பேசிக்கிடுங்க. உங்களுக்கு தலைப்பா தாரை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஜெபத்தில் தேவனோடு உறவை வைத்திருங்க. சில ஆட்கள் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா வேதம் வாசிக்க மாட்டான். நான் ஆண்டவர்கிட்ட நான் பேசுறது ஜெபம், அவர் என் கூட பேசுகிறது வேதம். எந்த அளவிற்கு நீங்க ஆண்டவரோட பேசுறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களோட பேச நீங்க இடம் கொடுக்கணும். புரியுதா இல்லையா? நிறைய பேர் போன் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எல்லாம் என்ன நல்லா இருக்கியா, பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்காவே, ஊர்ல எல்லாம் இப்படி இருக்கு, மழையெல்லாம் இருக்கா, சரி பரவாயில்ல, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் வச்சிருட்டாம்பா. இங்க இருந்து கேட்ட எந்த கேள்விக்கு அங்க இருந்து என்ன இருக்காது, பதில் இருக்காது. நம்ம எங்க விட்டோம்? நம்ம தான் ஒரு நிமிஷத்துல முடிக்கணும்னு யோசிச்சு அடிப்போமே. அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்படின்னா நான் என்ன சொல்ல வாரேன், இவங்க பிரச்சனையை பூரா சொல்லுவாங்க, அங்க இருந்து எதுவுமே கேட்கறது இல்லை. அப்படின்னா ஜோம் பண்ணுவான், பைபிள் படிக்க மாட்டேன், என்ன செய்ய மாட்டான். நீங்க நல்லா கவனிக்கணும். அதாவது நீங்க அவரோட அதிகமா பேசணுமா, அவர் நம்மோட அதிகமா பேசணுமா? அப்படின்னா நீங்க அதிகமா பைபிள் தான் படிக்கணும். ஆண்டவர் உங்களோடு அதிகமாய் பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க அதிகமா பைபிள் வாசிச்சு அதிகமா கொஞ்சமா ஜெபம் பண்ணுவீங்க. நீங்க அதிகமா ஜெபம் பண்ணணும், அவர் அதிகமா கேட்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க அதிகமா ஜெபம் பண்ணி பைபிள் கொஞ்சமா படிப்பீங்க. உங்க உறவு எப்படி இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. இப்ப சிலர்லாம் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா, எங்க பிரதர் வந்தமா ஜெபம் பண்ணாமா கொஞ்ச நேரம். சில ஆட்கள் எல்லாம் கிருபை பெற்றவர்கள் வாழ்க, கிருபை பெற்றவர்கள் வாழ்க. அப்போ உள்ள வந்து உட்கார்ந்து அப்படி ஏசி காத்துல வந்து 2 பாட்டு பாடின உடனே உள்ள ஒரு அற்புதமான ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு நினைக்கிறீங்க? அப்படிமா இழப்பாம்பார். அவ்வளவுதான். ஆமை. கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள், அவர் கூட்ட முடிவிலே எழுப்பப்படுவார்கள். அவ்வளவுதான். அப்படி அல்ல நம்முடைய உறவு. ஞாயிற்றுக்கிழமை அல்ல நம்முடைய உறவு. உபவாச கூட்டத்திற்கு மட்டும் அல்ல நம்முடைய உறவு. நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இனி பிளவே வரக்கூடாது. ஜபம் ஒருவனில் தேவ சித்தத்தை அறிய பண்ணும். சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஜபம் ஒருவனை தேவ சித்தத்தை அறிய பண்ணும். அப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர்யா தனிப்பட்ட முறையில் நம்ம ஜபிக்கும் பொழுது தேவ சித்தத்தை அறிகிறோம், ஆனா எல்லாரும் கூடி வந்து ஜபிக்கிறது சரியா? ஒரு சகோதரன் ஒரு முறை எனக்கு சொன்னார். அதாவது இன்னொரு சபைக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவரோடு சில நேரங்களில் பாஸ்டர் வச்சிருக்கிற மாதிரி கேள்வி பதில் நேரம் கேஷுவலா நல்ல மூடா இருந்தேன்னா, இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்ச நேரம் கேள்வி பதில் வைப்போமா அப்படின்னு சொல்லி கேட்டு உட்காருவேன். அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நான் ஆண்டவரோட நெருங்கி இருக்க விரும்புறேன், அதனால தனிய ஜபத்துக்கு நான் உட்காருவேனே தவிர சபை கூடி வருதல நான் ரொம்ப விரும்புறதில்லை. அப்படியே சபைக்கு வந்தாலும் தனியா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை உணர்வேன் அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், கவனிச்சுக்கோ, சீக்கிரமா மெண்டலாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னேன். நம்ம பாலிசி அது. இதே நிலைமை போனா, ஏன்னா மனநோயாளி முதல்ல கூட்டத்தை விட்டு வெளியே வருவான். டிப்ரெஷன் ஆகுதுனாலே ஒரு மனுஷனுக்கு மனநோயினுடைய அறிகுறி என்ன நினைக்கிறீங்க? பேசுறத குறைப்பான், ஜபம் குறையும். மனநோயாளி ஜபம் குறையுதுன்னா புரிஞ்சுக்கிடணும், சீக்கிரமா மெண்டலாக போறான்னு அர்த்தம், பைத்தியமாக போகுதுன்னு அர்த்தம். பைத்தியக்காரத்தினுடைய முதல் நிலை, அவன் பொதுவா ஜனங்களோட பேசுறத என்ன செய்வான்? குறைப்பான். அப்ப கவனிச்சுக்கிடணும். கூட்டத்தை விட்டு விலகுவான். ஆண்டவரை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, சபையை விட்டு விலகுறான்னா புரிஞ்சுக்கிடணும், சீக்கிரம் மெண்டல் ஆகிருவான்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால தனி நபர் ஜபம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு சபை கூடி வருதல் முக்கியம்.
நீங்க நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ சித்தத்தை அறிவதற்கு தனியா ஜெபம் பண்றார்ல, இயேசு தேவ சித்தத்தை அறிவதற்கு தனியா ஜெபம் பண்றார்ல, எப்பாப்ரா தன் சபையை குறித்த தேவ சித்தத்தை அறிவதற்கு தனியா ஜெபம் பண்றார். ஆனா அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, இதுக்கு அந்த 2வது வசனத்தை மட்டும் படிங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 13 கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அவர்கள் எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள். நீங்க இயேசுவை அவர் அப்படின்னு தான் இருக்கும். பவுல் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஒருமையில தான் இருக்கும். ஆமென். இவரை எப்பாப்ராவை குறித்து அவன் உங்களுக்காக ஒருமையில தான் இருக்கும். அது பர்சனல் பிரேயர். ஆனா இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அழைத்த ஊழியத்திற்காக அவர்களை பிரித்து விடும்படி பரிசுத்த ஆவியானவர் திருவலம் பற்றினார். இப்போ யாரெல்லாம் இருக்கிறா? சபை இருக்கு, போதகர்கள் இருக்கிறாங்க. அப்ப சில தேவ சித்தங்கள் எல்லாரும் இணையும் பொழுது வெளிப்படும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்போ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். என்னை குறித்த என் சித்தத்தை நான் அறிகிறேன். என்னை குறித்த சித்தத்தை நான் அறிகிறேன். ஆனா நான் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவேன்னு சொன்னா உங்களை குறித்த தேவ சித்தத்தையும் நான் என்ன செய்யணும்? நான் சொல்றது புரியுதா இல்லையா? குடும்ப தலைவர்களுக்கு நான் சொல்றேன் பிரதர், நீங்க உங்களை குறித்த தேவ சித்தத்தை அறியணும், உங்க மனைவியை குறித்த தேவ சித்தத்தை அறியணும், உங்க பிள்ளைகளை குறித்த தேவ சித்தத்தை அறியணும், உங்க போதகர் குடும்பத்தை குறித்த தேவ சித்தத்தை அறியணும், உங்க சபையை குறித்த தேவ சித்தத்தை அறியணும், உங்க காலத்தை குறித்த தேவ சித்தத்தை அறியணும், உங்க தேசத்தை குறித்த தேவ சித்தத்தை அறியணும். இவ்வளவு தேவ சித்தத்தை நம்ம அறிய வேண்டிய இருக்கு. அப்படிதான் மனைவி, அப்படிதான் பிள்ளைகள். சரி, போதகருடைய எங்களை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த சபையில் இருக்கிற அத்தனை பேரை குறித்த தேவனுடைய சித்தத்தை நான் அறியணும். இல்லைன்னு வைங்க, உங்களை எங்களால் சரிவர நடத்த முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, என்னை குறித்த தேவ சித்தத்தை நான் அறியணும்னா நான் அறைக்குள்ள ஜெபம் பண்ணிக்கலாம். ஆனா நம்மை குறித்த தேவ சித்தத்தை அறியணும். நான் தேசங்களுக்கும் சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் அல்ல ஜெபிக்க வேண்டியது, நாம் ஜெபிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதான்னு? ஆமென். ஒரு 10 பேர் கூடி இருந்து ஜெபிக்கும் பொழுது 10 பேரை குறித்த தேவ சித்தம் வெளிப்படுது. அந்த 10 பேருக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறார். அப்ப கவனிங்க, 100 பேர் நீங்க சேர்ந்து உட்கார்ந்து தேவனுடைய சித்தத்தை நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அந்த 100 பேரை குறித்த தேவனுடைய சித்தம் உங்களுக்கு வெளிப்படும். அப்போ நான் எனக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் மற்றவர்களுக்கும். அப்படின்னா என்னை குறித்த தேவ சித்தத்தையும் நான் அறியணும், உங்களை குறித்த தேவ சித்தத்தையும் அறியணும். அப்ப என்னை குறித்த தேவ சித்தத்தை அறியணும்னா ஆண்டவருடைய கைகளை மட்டும் நான் பிடிச்சா போதும். அதே நேரத்தில் உங்களை குறித்த தேவ சித்தம் அறியணும்னா ஒரு கையில கர்த்தர், இன்னொரு கையில உங்க பக்கத்துல இருக்கிறவங்க. நான் சொல்லுது புரியுதா இல்லையா? உங்க வலது கரத்தை மேல உயர்த்தி இடது கையா இன்னொரு கை ஒரு ஆளுக்கு கைய பிடிங்க. இதுதான் சபை கூடி வருதல் என்பது. இதுதான். ஒரு கையில நீங்க யாரை பிடிக்கிறீங்க? கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிறீங்க. இன்னொரு கையில யாரை பிடிச்சுக்கிறீங்க? ஆமென். உங்கள் சக சகோதரனை சகோதரியை பிடிக்கிறீங்க. இதை செய்யாத பட்சத்தில் நீங்கள் சபைக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது, தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியாது. அதுதான் மோசே சீன மலையின் மேலே 2 கைகளையும் உயர்த்தினார். உம்மை பிடிக்கிறேன், இவங்க 2 பேரும் என் கையை பிடிக்கிறாங்க. அதுதான் தேவனுடைய மகிமை. இந்த மனுஷன் கரை உயர்த்தினான், தேசத்திற்கு விடுதலை உண்டாயிற்று. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் நமக்குள்ளே இந்த பிடிச்சிருக்கிற கரத்தை நீங்க விட்டுறக்கூடாது. சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. போதகரோடு அந்த உறவை விட்டுறக்கூடாது. நான் ரொம்ப ஊழியத்தில் நான் கவனிச்சிருக்கிறேன். என்னையும் விட்டு, ஊழியத்தை விட்டு, தரிசனத்தை விட்டு விலகின எவனுமே லட்சியத்தை அடைஞ்சதை நான் பார்த்ததே இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. ஏன் இதை சொல்றேன்னு தெரியுமா? ஆண்டவர் சிலரை ரட்சித்து சில எல்லைக்குள்ள கொண்டு நிறுத்தி இருப்பார். நம்மளை சுத்தி ஒரு வேலி வச்சிருப்பாருங்க. நம்ம கண்ணுக்கு அது தெரியாது. அந்த வேலிக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான் உன்னுடைய பாதுகாப்பு. இந்த பாஸ்டர் இருக்கிறார்ல, இந்த தேசத்தை குறித்து தரிசனத்தோட வந்தேன்னு என்கிட்ட சொன்னார். இந்த மனிதன் இங்க பயங்கர சூடா இருக்கு, இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கருப்பா இருக்காங்க, நான் கொஞ்சம் சோப்பா இருக்கேன்னு சொல்லி அவர் இங்க இருந்து நேர தென்காசி போயிட்டாருன்னு வைங்க, இவர் ஆண்டவர் போட்டுருவார்.
போட்டுருவார். ஆண்டவரை வச்சிருக்க மாட்டார். அவரை குறித்த உன்னத நோக்கம் தேவன் எந்த எல்கையில வச்சிருக்கிறார் அங்கதான் நிறைவேறும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா ஆபிரகாமினுடைய நிறைவான ஆசீர்வாதம் கானானின் எல்லைக்கு வந்த பிறகுதான் ஆசீர்வாதம் பரிபூரணப்பட்டுச்சு. நான் சொல்லுது புரியுதாமா? ஒரு எல்லைக்குள் இருக்கிறது வரைக்கும் தான் தேவனால் நம்ம பயன்படுத்தப்பட முடியும். அதனால தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே நான் சொல்லுகிறது, உறவை விட்டுவிடக்கூடாது. ஒன்று, தேவனோடு கூடிய உறவு. ரெண்டு, சபையோடு கூடிய உறவு, சபையாரோடு கூடிய உறவு, தேவ பிள்ளைகளோடு கூடிய உறவு. இந்த கை ஆண்டவரோடும், இந்த கை என் சபையோடும், என் ஊழியரோடும், என் ஊழியத்தோடும், என் தேவ பிள்ளைகளோடும் இருக்குமானால் இந்த உலகத்திலே நம்மை தகர்த்து போட ஒரு வல்லமையினாலும் முடியாது. நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை நான் சொல்றேன். ஆமென், ஸ்தோத்திரம். சபையை விட்டு, ஊழியத்தை விட்டு தளரத்தக்க ஆலோசனைகள் யாராகிலும் உங்களுக்கு கொடுக்கறாங்கன்னு சொன்னா உடனே நீங்க புரிஞ்சுக்கிடணும். ஆமென், ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிடணும். உன் குடும்பத்தை அழிக்கணும்னு பிசாசு நினைச்சிட்டான்னு புரிஞ்சுக்கணும். சரி, புரியுதாமா? அதாவது நீங்க ஆகாரை குறித்து வேதத்தில் படிக்கும் பொழுது ஆகார் வீட்டை விட்டு வெளியே வந்தாள். ஆனா பெயர்சேபாவை விட்டு என்ன செய்யல, வெளியே போகல. பெயர்சேபாவின் எல்லையில தான் ஆபிரகாமுக்கிட்ட ஆணை கிடக்குது, இந்த தேசத்தை உன் தலைமுறைக்கு கொடுப்பேன். அந்த எல்லைக்குள்ள நின்னதுனாலதான் அந்த தாயின் பிள்ளையும் தாயும் என்ன செய்யல, சாகல. அதனாலதான் சொல்றேன், ஒரு நாளும் தேவ சமூகத்தை விட்டு, தேவன் உங்களுக்கு தந்த ஸ்தானத்தை விட்டு, ஆண்டவர் கொடுத்த சபையை விட்டு, ஆண்டவர் கொடுத்த ஐக்கியத்தை விட்டு, தேவனோடு அந்த உறவை விட்டு ஒரு நாளும் நீங்கள் பிரிக்கப்பட்டு விட கூடவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. வலது கரத்தை உயர்த்தி ஒன்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, மரணமே அல்லாம, இல்லைன்னா உம்முடைய வருகை அல்லாம, ஆண்டவரே உம்மையும் இந்த சபையும் விட்டு விலகி போகாதிருக்க எனக்கு உதவி செய்யும். தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், சபையோடுள்ள உறவு குறையுது, யாரோ ஒருவரோடு நீ அதிகமா நேரத்தை செலவிடுகிறாய் என்றால் இன்றைக்கு பகல் வேளை நீங்க புரிந்து கொள்ளணும், நம்ம குடும்பத்திலிருந்து ஏதோ ஒன்று காணாம போகுது, நம்ம குடும்பத்திலிருந்து ஏதோ ஒன்று நஷ்டப்படுகிறது, நம்ம குடும்பத்தை அழிப்பதற்கு பிசாசு எடுக்கிற திட்டம். நீ ஏதேனை விட்டு வெளியே வரணும். ஏதேனுக்குள் இருக்கிறது வரையிலும் பிசாசுக்கு தெரியும், ஆமென், இவனை அழித்து போட முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஆண்டவரே, இன்றைக்கு பகல் வேளை தன்னை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவரீர் இவர்களுக்கு இரக்கம் செய்து இவர்களை கடைசி வரை தேவனோடுள்ள சபையோடுள்ள உறவில் நிற்க, ஜெபத்தில் நிற்க, இன்னும் அதிகமான ஜெப கிருபையை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆண்டவர் சொன்னார், இந்த ஜெப நாட்களுக்கு பிறகு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும். பெரிய பிரேக் த்ரூ. தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமா உங்க வாழ்க்கையில ஆமென் தோத்திரம் நிறைவேறுகிறத உங்கள் கண்கள் பார்க்கும். மாத்திரமல்ல, அநேக நாட்களால் நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றி வருகிறது, என் பகைஞன் கண்டு வெட்கப்படுவதற்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பித்தது. ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்ததை அபிமலேக்கு கண்டது போல நம்முடைய குடும்பங்களில் நடக்கும் சில நிகழ்வுகள் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை உன்னுடைய எல்லையில் நிச்சயம் நிறைவேறும். கர்த்தருடைய ஆவியானவர் இதை சொன்னார், அதை அவர் செய்வார். அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஒரு முறை கூட அல்லேலூயா. God bless you. Please be seated. Thank you. நேரம் சரியாக 12 மணி. ஆமென் தோத்திரம். 13 நிமிடங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இப்படியே நம்ம பேசிட்டு போனா நல்லா ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவேன். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், டயர்டா இருக்காதா? இது வரைக்கும் அப்பா பாதத்தில் நின்று நான் டயர்டான மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஆம், ஆண்டவருடைய பெரிய தயை. பேசினா அப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். என்ன, ஆண்டவர் தானே பேசுறார். நாங்க எல்லாம் வாடகைக்கு கொடுத்து பிழைக்கிறவங்களா? தோத்திரம். கூட்டம் முடிச்ச உடனே வாடகை பைசா வாங்கிட்டு நாங்க மட்டும் பேர வேண்டியதான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு ஊத்தாம்பிட்டு. சரி, அல்லேலூயா. ஒன்று கொலோசியர் 1:9 சொல்லுகிறது, ஜெபத்தின் மூலமாய் நான் தேவ சித்தத்தை என்ன செய்கிறேன். அந்த ஜெபம் என்கிற வார்த்தையில் தேவனோடு கூடிய உறவு என்று சொல்லி நீங்க எழுதிக்கிடணும். தேவனோடு கூடிய
the relationship with God, தேவனோடு கூடிய உறவு அப்படின்னு எழுதிக்கிடுங்க. ரெண்டாவது அப்போஸ்தலர் 16:9 படிங்க. செகண்ட் பாயிண்ட்க்கு வரோம். எப்படி நாம் தேவ சித்தத்தை அறியலாம் அப்படின்னா அப்போஸ்தலர் 16:9 அன்று ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. சரி, 10வது வசனத்தை ஒன்னு எழுதிக்கிடுங்க. என்ன அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்ப 9வது வசனத்துல அன்று ராத்திரியில் பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அன்று ராத்திரியில் ஒரு தரிசனம் உண்டாயிற்று. 9வது வசனத்தில். 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் உடனே கர்த்தர் என்னை மக்கெதோனியாவுக்கு அனுப்புறார் அப்படின்னு நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறார். அப்போ 10வது வசனத்தில் இருக்கிறது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம், நான் இனி மக்கெதோனியாவுக்கு போகணும். இது காட்ஸ் வில், தேவனுடைய சித்தம். நான் இனி செய்ய வேண்டிய தேவ சித்தம். ஆண்டவர் என்னை மக்கெதோனியாவுக்கு போக திட்டமிடுகிறார். என் குடும்பத்தை, என்னுடைய டீம் ஆண்டவர் மக்கெதோனியாவுக்கு போக என்ன செய்யறார்? திட்டமிடு. அவன் மனசுல என்ன இருந்திருக்கு? நீங்க 6வது வசனத்திலிருந்து ஒண்ணு படிக்கிறீங்களா? தேவனுடைய சித்தம் தெரியாம பவுல் முட்டி மோதராரு பாருங்க. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே சொல்லாதபடி பரிசுத்த ஆவியானவராலே தடை பண்ணப்பட்டார்கள். அப்ப முதல்ல ஆசியாவுக்கு வர்றாங்க. ஆண்டவர் சொல்றார், இங்க பேசாது என்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் மீசியா தேசம் மட்டும் வந்தாங்க. இப்ப மீசியா தேசத்துல வந்தாங்க. அங்கே ஆண்டவர் நிக்க விடல. பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அங்கே ஆண்டவர் போக விடல. இப்போ இங்க போலான்னு நினைக்கிறார், ஆண்டவர் தடுக்கிறார். இங்க போலான்னு நினைக்கிறார், ஆண்டவர் தடுக்கிறார். இங்க போலான்னு நினைக்கிறார், ஆண்டவர் தடுக்கிறார். சரி, ஒரு இடம் தான் போக முடியல, இருக்கிற இடத்துல இயேசு நேசிக்கிறார்னு சொல்லலான்னு பார்த்தா ஆண்டவர் பேச விடலையா? ஆண்டவர் என்ன செய்யல? பேச விடல. அப்போ போராடுறார். என்ன, நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் தடை பண்ணப்படுது. நான் எடுக்கிற எல்லா முயற்சியும் தடை பண்ணப்படுது. ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கிடுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற சில முயற்சிகள் தடைப்படுதுன்னு சொன்னா ஆண்டவர் வேற ஏதோ பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். சொல்லாம இருந்திருக்கலாமோ? நோயாளி அல்லேலியா சொன்ன மாதிரி சொல்லுது நீ. அல்லேலூயா. எனக்கு இந்த அல்லேலூயா ஆமேன் பிச்சை எடுக்கிறது எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் ஒரு நாளும் பிச்சைக்காரன் ஆக விரும்பல, பிச்சைக்காரனுக்கு பாஸ்டரா இருக்க விரும்பல. நான் ஆராதிக்கிறவர் பிச்சைக்காரனும் கிடையாது. ஆமா, அல்லேலூயா சொல்லுங்களே, கொல்லுவோனே. ஆமேன். வசனத்தை கேட்டா தானா சொல்லணும் அல்லேலூயா. அல்லேலூயாங்கிறது எனக்கு சொல்றது இல்லை. பிரசங்கத்துக்கு இடையில, இந்த புட்டுக்கு இடையில இந்த தேங்காய் பூ போடுவாங்க இல்ல, அத மாதிரி இந்த இடையில சொருகிறது இல்ல அல்லேலூயா. வசனத்தை கேட்டவனே அல்லேலூயா அப்படின்றானு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னா, என்ன பார்த்து உனக்கு இந்த பிச்சைக்காரன மாதிரி தெரியுதா? மண்டே வளர்ந்து விடுவேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. என்ன பழக்கம்? ஆண்டவரின் கூட ஒரு வார்த்தையை பேசினா உடனே ஆமேன், அவ்வளவுதான். உடனே ஆமேன், உடனே அல்லேலூயா. அந்த வார்த்தை உடனே வரணும். ஏன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படியே ஆவதாக, அப்படியே சொல்லிடணும். இதெல்லாம் வெளியே நின்று பாஸ்டர் ஒரு அல்லேலூயா கூட சொல்லுங்க. சில ஆட்களை கேட்பேன், யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? எப்படி 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 யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? என்ன பிச்சைக்காரன் நினைக்கிறியா? என் ஆண்டவர் பிச்சைக்காரன் நினைக்கிறியா? அல்லேலூயா யாருக்கு சொல்றோம்? ஆண்டவர்களே சொல்லுதோம். ஆமென். உங்களால முடிஞ்சா ஒரு அல்லேலூயா சொல்லி பாரு பார்க்கலாம். வெரி குட். அப்படியே மெயின்டைன் பண்ணுவாயாக. அவ கவனிங்க, இப்ப எங்க போகணும்னு இவருக்கு தெரியல உடனே. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலிடத்தில் நான் கண்ட ஒரு காரியம், நான் எடுத்த முயற்சிகள், என் குடும்பத்திற்காக எடுத்த முயற்சி, என் ஊழியத்துக்காக எடுத்த முயற்சி, என் வாழ்க்கைக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் தடைப்படுது. உடனே இவர் யோசிக்கிறார். நம்ம நினைக்கிறது தடைப்படுகிறது என்றால் நம்ம உடனே யாருக்கு மேல பழி வச்சிருவோம்? எல்லாம் இந்த பேப்பை பார்க்கிற பார்வை தான். இந்த பிசாசு தான். ஐயா, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், குறுக்கால வந்துருதா பாஸ்டையா, அவனை பிடிச்சு கடியுங்க அப்படின்னு ஒரு ஜபம். ஆனா ஒண்ணு சொல்றேன், பிசாசு மட்டுமல்ல தடை பண்ணுகிறது, சில நேரம் கிடைத்தால் நம்ம ஆளும் தடை பண்ணுவார்.
6வது வசனத்துல பிரசங்கம் பண்ண விடாம தடை பண்ணது யாரு? ஆவியானவர். போக விடாம தடை பண்ணது யாரு? ஆவியானவர். அதனால சில நேரத்தில் அப்படித்தான், நம்ம நினைச்ச உடனே நடக்கல அப்படின்னா உடனே உட்கார்ந்து இயேசுவின் நாமத்திலே தடை செய்கிற வல்லமைகள் அழிவதாக ஆண்டவர் உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாம் கோமாளி பேல நான் தாமல வேண்டாம்னு இப்ப அவர்கிட்டே போய் அவரையே அழிக்க சோம்புனதான் பாத்தியா? உண்மையிலே சொல்லுதே, ஆண்டவர் எல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் பாருங்க. ஆமா, ஆண்டவர் ரொம்ப பிரில்லியன்ட். ஏன்னா நம்ம இப்படித்தானே பண்ணுவோம். தடை பண்றது யாரா இருப்பா? அவரே தடை பண்ணி இருப்பார். நம்ம சாயந்தரத்துல பசையா நான் 1/2 மணி நேரம் ஜோம் பண்ண போறேன், நேர வந்து முழங்கால் படிட்டு, அப்பா நீர் என்ன சொல்லுகிறீர்? என்னதான் செய்ய சொல்லுது? வேண்டாம்னு சொன்னது நான், தடுத்தது நான், போகாதேன்னு சொன்னது நான். ஏன் காலையே பிடிச்சிட்டு என்ன அழிக்க ஜோம் பண்ணுதா பாத்தியா? உன்னை நான் என்ன சொல்ல? இருந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு சந்தோஷம். பண்றது தப்பா இருந்தாலும் நீயாவது பண்றிய, பண்ணு பண்ணு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சில நேரம் நம்ம எல்லாம் ஜெபம் பண்றதுல கோமாளித்தனம், அது உனக்கு தெரியுமா? சிலர்லாம் ஜெபிக்கிறத விட ஜெபிக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா அவன் பண்ற ஷேட் அவ்வளவு. ஆமா, உண்மையில சொல்றேன், பைபிளை இறங்கி படிக்க ஆரம்பிச்சா நிறைய படிக்கலாம். நம்ம ஒரு பாட்டுப்படி இருக்குல்ல, யாக்கோபை போல நான் போராடுவேன். சில போதகர்கள் பிரசங்கம் பண்றது, போராடுங்கள், யாக்கோபை போல போராடுங்க. நான் தயவு செய்து சொல்றேன், யாக்கோபை போல மட்டும் ஒருவேளும் போராடுகிறப்ப. ஆமா, ஒரே ஒரு நாள் தான் போராடினார். அப்புறம் அவர் எப்படி நடந்தார் தெரியுமா? இப்படிதான் நடந்தார். ஒத்த நாள் போராடினதுக்கு இந்த நிலைமை. நீ மொத்த நாள் போராடுற, எலும்ப உருவி கையில வச்சு ஆமென் தோத்தர் மிஸ்டர் சுந்தர்ராஜ் உன்னுடைய முதுகெலும்புன்னு கையில தருவார், புடுங்கி எடுத்துருவார். அவன் ஒரு நாள் தான் போராடினா. இந்த உண்மை தெரியாம நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். போராடலாம், எதுக்கு போராடணும்? தேவையான காரியத்துக்கா போராடலாம். எப்ப தேவ சித்தத்துக்கா போராடணும். சரி, யாக்கோபு போராடினார்ல, எதுக்கு போராடினார்? ஆசீர்வாதத்துக்கா போராடினா கொன்னுடுவோன்னு. ஒரு செய்தி வருது, ஒரு தந்தி வருது, ஒரு போன் வருது, ஒரு லெட்டர் வருது, 400 பேரோடு கூட உன்னுடைய அண்ணன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான், உன்னுடைய அண்ணன் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். போனா இருக்கலாம், தந்தியா இருக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜா இருக்கலாம். ஒரு செய்தி வந்துருச்சு, உன்னுடைய அண்ணன் 400 பேரோட என்ன செய்கிறான். உடனே இவனுக்கு புத்தி தான் கோக்குமாக்கான புத்தி. அவனுக்கு அவ்வளவு அநியாயம் செய்துட்டுல இவன் கிளம்பி இருக்கான். உடனே இவனா நினைச்சுக்கிட்டான், அவன் என்னை கொல்ல வருகிறான், அவன் என்னை, ஆமா அவன் வந்து கொன்னு விடுவேன்னா அவன் சொன்னா கொன்னு. அப்படி கிடையாது. அவன் வந்தது அதற்கு அல்ல. இவனாவே பிளான் பண்றான். இவனாவே பிளான் பண்ணி இன்னைக்கு ராத்திரி, அப்போ கூட குருட்டு புத்தி போகல தெரியுமா? நீங்க யாக்கு நான் ஹிஸ்டாரிக்கலுக்கு போனேன்னு சொன்னா நீ ராத்திரி எந்திரிச்சுக்கிட மாட்டேன். நான் பழைய ஏற்பாட்டு சைடு நம்ம வண்டி உள்ள இறங்கிச்சு, அது போகும் கடல் மாதிரி. அப்ப கூட சில ஆட்களுக்கு எவ்வளவு பட்டாலும் புத்தி வராதுன்னே. அவன் குருட்டு புத்தி. எப்பன்னு கேளு, இவனுக்கு பிடிக்காத பொண்டாட்டி ஒருத்தி இருந்தா, அவ பேர் என்ன இல்லையா? பிடிச்ச பொண்டாட்டி ஒருத்தி இருந்தா சரி. இப்ப கவனிங்க, அண்ணன் ஏத்தால வாரான். இவன் கோக்கு மக்கான புத்திய பாத்துக்க, முதல்ல பிடிக்காத பொண்டாட்டியும் குடும்பத்தையும் ஃப்ரெண்ட்ல விட்டான். செத்தா இவன் சாவட்டுன்னு. ரெண்டாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனவள பின்னால விட்டான். இவங்களை விட்டுட்டு இவன் மட்டும் தனியா இருந்தா, எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகப்படாதுன்னு. உனக்கு புரியுதா? பைபிள் படிக்கும் போது யோசிச்சு படிக்கணும். அவன் போராடுனானா, அப்ப ஜெபிக்கும் கூட அவன் புத்தி சரி கிடையாது. ஆனா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிடிக்காத பஞ்சாதியும் முன்னாடி, பிடிச்ச பஞ்சாதியும் ரெண்டாவது. சரி, அப்படி இவளுக்கு 2 பேரும் செத்தாலும் வேற கல்யாணம் பண்ணிக்கிடலாம், கர்த்தர் நடத்துவார். நம்ம மட்டும் ஆத்துக்க இந்த கரைக்கு. இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். முதல்ல யாரு சாகணும்? என்ன பிடிக்காம வச்சு கட்டினாமல என் மாமனாரு, அவ சாகணும். ஏன்னா அப்ப கரண்ட் போன நேரத்துல தந்துட்டாமல. நீ ஒரு நாள் அவசரப்பட்டிருக்காம விடிஞ்ச பிறகு பார்த்திருக்கலாம்ல. உன்னுடைய அவசரத்தை உனக்கு புரியல. இப்படி பண்ணிவிட்டான். சில ஆட்கள் 30 வருஷம் கல்யாணத்துக்கு பிறகு இந்த தரகர் இருப்பார் தெரியுமா, கல்யாணம் பண்ணி விட்டவன். நீங்க என்ன சொல்லுவீங்க? புரோக்கர். அவனை திட்டம், அறிகட்ட பயில்ட்ட நல்ல பிள்ளைய பார்த்தாங்க, இப்படி ஒருத்தைய பண்ணி விட்டானே. ஆனா வருஷம் 30 ஆயிடுச்சுன்னே. வருஷம் 30 ஆச்சு, பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆனா இப்ப வந்து ஃபீல் பண்ணுவான், என்ன இருந்தாலும் நல்ல பொண்ணா பார்த்து தானே இப்ப போயிட்டு இவளை தந்துட்டானே. அதுதான் அந்த இத்தனை வருஷங்கள் 20 வருஷங்களுக்கு பிறகு அப்பவும் அவனுடைய புத்தி என்ன செய்யல, மாறல. அவன் போராடுனான்னு சொன்னீங்களே, தப்பான முடிவு தானே. மறுநாள் காலையில ஏசா வருகிறார். வருவது எதுக்கு வந்தார் நினைக்கிறீங்க? அவன் தோத்தர் ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுகிறான். என் தம்பி 20 வருஷத்துக்கு பிறகு வரானே, அவனை எதிர்கொண்டு. அப்போ இவன் சொல்ல, அண்ணா இதெல்லாம் நீ வச்சுக்கோ, உன்னுடைய பொருளும் பொண்ணும் எனக்கு வேண்டாம்டா, நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன்டா, நீதான்டா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப வர்றது சமாதானத்துக்காக. இவன் புரிஞ்சது சண்டைக்கு வரான். ஏன்னா உனக்கு தெரியுமே தோத்திரம், அல்லேலூயா, நீ பண்ண சேட்டைக்கு உனக்கு இதுக்கு முன்னாடி 7 தடவை உன்னை கொண்டு இருக்கணும். நீ அவ்வளவு சேட்டை பண்ணிட்டு வந்தவே, நீயா ஒரு முடிவெடுப்ப, நீயா உட்காந்து போராடுவ, நீயா உட்காந்து உபவாசம் பண்ணுவ. ஆண்டவர் பாப்பார், சரி இருந்தாலும் பரவாயில்ல, போராடட்டு, தேவையில்லாம போராடுறான். சரிதானே? யாக்கோபு ஒரு நாள் எல்லாம் விழித்திருந்ததுக்கு ஏதாவது யூஸ் இருந்துச்சா? பின்ன என்னத்துக்கு போராடுதோம்? இப்ப நீங்க எல்லாம் பாக்குற பார்வையை பார்த்தா நீர் இப்ப என்னதான் சொல்ல வருது? பண்ணணுமா வேண்டாமா? காத்திருக்கணுமா வேண்டாமா? காத்திருக்கணும். ஆனா எதற்கா காத்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சு காத்திருக்கணும். ஆகாயத்தை அடிக்கிறவர்களாய் சிலம்பம் பண்ணி லட்சியம் இல்லாதவனாய் நான் ஓடேன். நான் சொல்றது புரியுதானே? நம்முடைய எதுக்கு ஜோம் பண்ண? இந்த 3 நாள் உட்கார்ந்தீங்களா இல்லையா? உபவாசம் பண்ணி தானே ஜோம் பண்ணிய. எதுக்கு ஜோம் பண்ணிய? அல்லேலூயா, புரியுதா இல்லையா? நான் ஏன் ஓடுறேன், நான் ஏன் வந்தேன், நான் ஏன் உட்கார்ந்து இருக்கிறேன்? அதுதான் தேவனுடைய சித்தத்திற்கு அடுத்த காரியங்களுக்கு நீங்க போராடுகிறது, ஜெபிக்கிறது, கேட்பது தவறல்ல. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், ஒரு நாளும் ஆண்டவரோடு யுத்தம் செய்கிறவர்களாய் நாம் மாறிவிட கூடாது. அதுதானே கமாலியல் என்று சொல்லுகிறவன் சொல்லுகிறார், தேவனோடு போர் செய்யாதவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்றார். உலக மனிதனோடு மனிதன் பிரச்சனை உண்டானால் நியாயாதிபதியினிடத்தில் போகலாம். ஆண்டவருக்கும் மனிதனுக்கும் இடையில் பிரச்சனை இருந்தால் நியாயம் தீர்க்கத்தக்கவன் ஒரு நாளும் ஆண்டவரோடு யுத்தம் செய்கிறவர்களாய் என்ன செய்தரக்கூடாது, இருக்கக்கூடாது. என்னை பொறுத்த மட்டில் நான் பிறகு சொல்றேன், முடிக்கும் பொழுது சொல்றேன், ஆண்டவர் கிருபை தருவார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இப்ப நம்ம மறுபடியும் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? கொஞ்சம் வேகமா பேசுறனோ, மணியை பார்த்துட்டேன். சரி, 10வது வசனத்திலே என் தேவ சித்தத்தை நான் அறிகிறேன். 9வது வசனத்திலே என் தரிசனத்தின் மூலமாய் தேவ சித்தத்தை என்ன செய்கிறேன், அறிகிறேன். அப்ப இப்ப நம்ம அடுத்த லெவல் போகணும். ஆண்டவரே, என்னை, என் குடும்பத்தை, என் சபையை, என் ஊழியர்களை தரிசனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றணும். எழுதுங்க பார்க்கலாம். எதன் மூலமாய் தேவ சித்தத்தை அறியலாம்? தரிசனம். சத்தமா சொல்லுங்க, தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சபையில் இன்னும் தரிசனம் உண்டாகணும், என் ஊழியர்களுக்கு இன்னும் தரிசனம் உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நாளைக்கு நடக்க போகிறதை இன்று அறிந்து நடை போடுகிறவர்களாய் இருக்கணும் சபை. ஆம், ஒரு நாளும் தரிசனம் இல்லாத ஒரு சபையா நம்ம சபை இருக்கக்கூடாது. ஒரு நாள் நம்மை இப்படி இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சித்தத்தை தரிசனத்தின் மூலமாய் அறிந்தவர்கள் தங்களுக்கு முன் உலகமே எழும்பின பொழுதும் அவர்கள் அஞ்சவே இல்லை. என் தேவ சித்தத்தை அறிந்தவனுக்குள்ள கலக்கமே இருக்காது. பரிபூர்ணமான சித்தத்தை ஒருவன் அறிந்திருந்தால் அவனிடத்தில் அச்சத்தையே பார்க்க முடியாது. தன் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா இருப்பான். அதான் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்தவனுடைய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? அவன் பயமற்றவனாய் இருப்பான். இரண்டாவது இன்னொன்னு, தேவனுடைய சித்தத்திற்காக எதையும் இழப்பதற்கு அவன் அஞ்ச மாட்டான். அதுதான், அது ரொம்ப மகிமையான ஒரு பாடம் இன்னைக்கு வர்ற வழியில கொடுத்திருக்கார். நான் இனி போய் உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்மை தரிசனம் உள்ளவர்களாக மாற்ற விரும்புறார். நீங்க யாரா மாறணும்? தரிசனம் உள்ளவர்களா சொல்லுங்க. யாரா மாறணும்? தரிசனம். இன்றைக்கு ராத்திரி முதல் இந்த பகல் வேளை முதல் மிக தெளிவா சொல்றேன், உங்களில் அநேகர் தரிசனங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு வெளிப்படையாவே பேசுறேன். ஆமென். தோத்திரம். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு இதுவரை காணாததை உங்கள் கண்கள் காணும்படி அவர் செய்வார். உங்களில் அநேக தரிசனங்களை பார்ப்பாங்க.
தெளிவா நான் சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தூங்கும் பொழுது வருகிற நிலைப்பாடு வேறு, ஜெபிக்கும் பொழுது வருகிற நிலைப்பாடு வேறு. என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு காட்சி, என்னை ஆண்டவர் கிருபையா நடத்தி வருகிறார். கண் திறந்திருக்கும் பொழுதே என் கண்களுக்கு நிகழ்வுகள் தெரியும். கண்கள் திறந்திருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய நிகழ்வுகள், இது நடக்கிறது, இப்படி ஒரு இடம் அப்படியே கர்த்தர் எனக்கு காண்பிப்பார். இப்ப நீங்க, நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து பேசுறேன். ஒரு ஆளுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா உங்க வீடை நான் அப்படியே கண் திறக்கும் பொழுது பார்ப்பேன். நான் உங்க வீட்டுல இந்த இடத்துல இது இருக்கு, இந்த இடத்துல என்னை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். அதே நேரத்தில் தரிசனம் இருக்கும், ஆனால் எவனையும் சீர்கட்டு போக கர்த்தர் விட மாட்டார். அப்ப இன்றைக்கு பகல் வேளை கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டுமானால் அவன் யாராக மாறணும்? ஓகே, இப்ப நல்லா கவனிங்க. ஆமென். நிறைய தரிசனம் என்பது ஒரு கடல் மாதிரி, அதை எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா சிலர் எப்பொழுதாகிலும் தரிசனத்தை பார்த்திருக்காங்க. ஆனா ஒரு சில தரிசனம் தான் அவங்க வாழ்க்கையில அவங்களை கைட் பண்ணி இருக்கு. ஆமை காலையிலும் தரிசனம், காலையில நிறைய தரிசனங்களை பார்த்து அவங்க லைஃபை மாத்தி இருக்காங்க, பயணித்து இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு 3 காரியத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னார். அதாவது ஒருவனை தரிசனம் உள்ளவனாய் மாற்றுவது எது? கொஞ்சம் இதை படிச்சிருவோமா? முதல்ல ஜெபம் ஒருவனை தேவ சித்தம் அறிய செய்யும். 2 தரிசனம் ஒருவனை தேவ சித்தம் அறிய செய்யும். இப்போ தரிசனம் பார்க்கணும்னா நான் யாரா இருக்கணும்? எல்லாம் சொல்லல, 3 காரியத்தை மட்டும் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதுக்கு தரிசனம் எப்பொழுது உண்டாகும்? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் எழுதுங்க, அதுல 1ஆம் நம்பர்னு எழுதுங்க. என்ன பாயிண்ட் நம்பர் 1, அதுல 6, 7, 8, 9, 10 ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? படிச்சிட்டோம் இல்ல? ஆமே. அந்த 6, 7, 8, 9 இந்த இடத்துக்கு போறார். அந்த இடத்துல தடை இருக்கு. உடனே அந்த இடத்துல ஸ்டாப் ஆகல, அடுத்து தொடர்ந்து ஓடுறார். அங்கேயும் தடை இருக்கு, அங்கேயும் நிக்கல. உடனே ரிவர்ஸ் வர்றார், இன்னொரு இடத்துக்கு போறார், அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல நிக்கல. அப்படின்னு சொன்னா கர்த்தருக்காக சோர்வின்றி செயல்படுகிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதாமா? சில ஆட்கள் என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. யாராகிலும் ஒரு வார்த்தை என்னெல்லாம் பாடுறானி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா படுத்துருவாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியத்துக்கு வருவான் பார்த்துக்க, ஆண்டவருக்கா செயல்படணும், சபைக்கா செயல்படணும், தரிசனத்துக்கா செயல்படணும், நான் ஆண்டவருக்கா ஏதாவது செய்ய போறேன் அப்படின்னு வருவான். இவன் உள்ள வந்து கொஞ்சம் ஆலயத்தை துடைக்க, பாத்திரத்தை கழுக, விசிட்டிங் போக, வீடு சந்திக்க போகணும்னு கொஞ்சம் கிளம்பி அப்படியே எந்திரிச்சு வருவான் பார்த்துக்க. எவனாவது ஒருத்தன் குண்டை போடுவான். இப்ப நீயா எது வரைக்கும் நிக்கிறேன்னு பார்ப்போம். இப்ப இவர்களா வந்திருக்காக, நாங்க எல்லாம் பண்ணாததா எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம்னு டப்புன்னு ஒரு குண்டை தூக்கி போடுவான். உடனே இவன் சொல்லுவான், இனி ஊழியம் செய்ய மாட்டேன், இனி ஆலயத்துக்கு போக மாட்டேன், இனி குளிக்கவும் மாட்டேன். அல்லேலூயா. இப்படி எனி ப்ராப்ளம் என்னை கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கிடுங்கம்மா. எல்லாரும் உங்களை அங்கீகரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மை அங்கீகரிக்க வேண்டிய ஒருவர் இயேசு மட்டும்தான். நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா இல்லையா? தடைகள் வரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். எங்களை யூடியூப்ல பண்ணாத விமர்சனமா? ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு 12:30 மணி இருக்கும், ஒரு மரண வீட்டில் நிற்கிறேன். என்னுடைய ஒரு கிளை ஊழியத்தில் போதகராக இருந்த ஒருவருக்குடைய அப்பா இறந்துட்டார். அப்ப கன்வென்ஷனுக்கு போயிட்டு வார வழியில மரண வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே இவரை எடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், என் பொண்ணு கிருன்னு. சரி பரவாயில்ல, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். வெளியே வந்து போன் எடுத்து பார்த்தா ஒருத்தன். உடனே என்னடா இந்த ராத்திரி நீங்க சோமா இருக்கலான்னு கேட்டான். நான் சோமா இருந்தனால தானே போன் எடுத்தேன், நீ எதுக்கு போன் பண்ணா? ஆமா, இல்ல உங்களுக்கு ஒன்னும் இல்லைன்னா. அப்பதான் ஆம்பலேன்னு கேட்டேன். இல்ல யூடியூப்ல ஜஸ்டின் போசஸ் பாஸ்டர் மரணம்னு போட்டிருக்கு. உடனே நான் சொன்னேன், ஐயா அப்படியா? கழுத நான் செத்தது எனக்கே தெரியாது. நான் சொல்றது புரியுதா இல்லையா? இங்க பாரு, விமர்சனங்கள் வரத்தான் செய்யுமா. காய்க்கிற மரத்துக்கு
உண்டு. ஊழியத்துல எந்திரிச்சு வரும்போ விமர்சனங்கள் வரும். விமர்சனங்கள் வரும்போ புரிஞ்சுக்கிடணும், உங்ககிட்ட வேலை செய்யற நீ கத்தருக்கா நிக்கிற, உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது. உன் ஆண்டவர் யூஸ் பண்றா. பிசாசு உன்னை கவுக்க பாக்குறான், பிசாசு உன்னை கவுக்க பாக்குறா. சும்மா இருந்தவனை நோண்ட மாட்டான், நீ செயல்படுகிறவனானதெல்லாம் நோன்றா. உனக்கு ஒரு ஊழியம் இருக்குன்னு பிசாசுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால உனக்குள்ளே சோர்வை கொண்டு வருவதற்கு அப்பப்ப சின்ன சின்ன டிப்ஸா போடுவான். பார்த்துக்க, காலையில இருக்கிற நேரத்தில் ஏக்கா உன்னை குறிச்சு இப்படி பேசுறாங்க, நீ அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில கண்ணை திறந்து அவளையே பாத்தியாமே. அல்லேலூயா, புரியுதா இல்லையா? இப்படி நமக்கு இருக்கிற காத்தையும் புடுங்கி விட்டுருவானுமே. ஐயோ, நம்ம நிலைமையே மோசம், இருக்கிறதையும் புடுங்கிறாடுகளே. அதனாலதான் இதெல்லாம் வரும். இயேசுவை என்ன சொன்னாங்க? ஆமே, தோத்திரம், பெயல் சபூல்னு சொன்னாங்களா? பெயல் சபூல்னு சொன்னாங்களா? பிசாசுகளின் தலைவன்னு சொன்னாங்களா? ஆமே, இயேசுவை அங்கீகரிக்காம இருந்தாங்களா? இயேசுவையே அந்த பாடுபடுத்தி இருந்தா உங்களை விட்டு வைப்பாங்களா? அல்லேலூயா. யார் என்ன சொன்னான்னு நான் ஆண்டவருக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கா ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லுது புரியுதா? சோர்வின்றி செயல்படுகிறவன் எவனோ அவனை தரிசனம் தேடி வரும். ஆமை, சோர்வின்றி செயல்படுகிறவன் எவனோ அவனை தரிசனம் தேடி வரும். இன்றைக்கு பகல் வேளை தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சபையில ஆண்டவருக்காக சோர்வின்றி செயல்படுகிறவன் யார் என்ன சொன்னாலும் என் ஆண்டவருக்காக, எனக்காய் சிலுவை சுமந்த என் தெய்வத்திற்காக எதையும் செய்வேன். சோர்வின்றி செயல்படுகிறவனை இன்றைக்கு பகல் வேளை ஆண்டவர் தரிசனம் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா. பைபிள் அப்படித்தானே சொல்லுதுமா? உள்ளவன் எவனோ கொடுக்கப்படும், உற்சாகம் உள்ளவன் எவனோ சொல்லுங்க அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா, அவனுக்கு கொடுக்கப்படும். சொல்லுங்க அவனுக்கு. அல்லேலூயா, அவனுக்கு. நான் சொல்றதுக்கெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுவீங்களா? ஊழியம் செய்கிறவன் எவனோ, செயல்படுகிறவன் எவனோ, உற்சாகம் உள்ளவன் எவனோ, இன்னும் முன்னேறி கொண்டிருக்கிறவன் எவனோ, எதையும் பொருட்படுத்தாமல் ஓடுகிறவன் எவனோ, பிரதிபலன் பார்க்காமல் செயல்படுகிறவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். இன்னைக்கு பகல் வேளை கர்த்தர் சிலரை தரிசனம் உள்ளவர்களை மாற்றுகிறார். ஒரு கணம் கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். கர்த்தருக்காக செயல்படுகிற சில பிள்ளைகளை இன்றைக்கு இப்ப பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுகிறார். என்ன அபிஷேகம்? தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடுகிறேன் நான் இயேசுவுக்கா. அம்மா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய ஒரு பழக்கம் தானா, வா உனக்காண்டி தான் நான் நிறுத்தி வச்சிருக்கேன். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நாங்க ராத்திரி பகலா கர்த்தர் தந்த ஊழியத்தை விட்டுட்டு அது ஆண்டவர் கையில் ஆவியானவர் நடத்துற அப்படியே தேசங்களுக்கா சபைகளுக்கா நாங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோமே. ஏன்னு கேட்குறீங்களா? காசு பணத்துக்கு சுத்துறோம்னு நினைக்கிறீங்களா? ராஜா மாதிரி இருக்கிறவங்க, ராஜா மாதிரி. அல்லேலூயா. எனக்கு 10 டிரைவர்ஸ் இருக்காங்க, 10 டிரைவர்ஸ் இருக்காங்க. தோத்தர் ஆனா ஒத்தையில ஊரெல்லாம் சுத்துறேன். எதுக்குன்னு நினைக்கிறேன்? காசு பணத்துக்கா? இல்லடா, ஆண்டவருக்காக செயல்படுவதற்கா. சில நேரம் எல்லாம் நைட்டு நேரம் தூக்கம். என்னுடைய வண்டியை நீங்க பாத்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் தவிர மீதி எல்லாமே இருக்கும். உள்ளேயே பிளாக் டீ போடுவேன், உள்ளேயே டீ போடுவேன், எல்லா வசதியும் வச்சிருக்கேன். படுக்கிறது பெட்டு. திடீர்னு எங்கேயாவது போகும்பொழுது தூக்கம் வந்துட்டுன்னு சொன்னா கார் வெயிட்டிங் ஷெட் எல்லாம் இருக்கும்ல ரோட்டு ஓரத்துல, காரை கொண்டு விட்டு நேர பாய வெறிப்பேன், சாப்பிட்டு தூங்கிடுவேன். அவ்வளவுதான், மேட்ரு முடிஞ்சு. எழும்பு பக்கத்தில் எங்காவது வாய்க்கால பார்த்தா காலையில் எழும்பி ஆமீன் அதுலயே குளிச்சுட்டு துணியை துவச்சு வண்டிக்கு பின்னால காய போட்டுக்கிட்டு அடுத்து உடனே மறுபடியும் கிளம்புவேன். இப்படிதான் எங்க வாழ்க்கை. ஏன் ஓடுறோன்னு பாக்குறியா? தோத்துறோம். தரிசனம் உள்ளவனா இருக்கிறதுக்காக ஓடுறேன். நான் ஓட ஓட கர்த்தர் தரிசனத்தை கொடுக்கிறார்.
அல்லேலூயா. இந்தியாவில் மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வெளியிலும் நாடுகளிலே கிளை சபைகளை தந்தார். நான் இந்த பூமியில எவ்வளவு வேகமாய் ஓட ஆரம்பித்தேனோ, எவ்வளவு வேகமாய் செயல்பட ஆரம்பித்தேனோ, நான் செயல்பட எனக்கு தரிசனம் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனால் நான் இந்த பகல்வேளை சொல்றேன், உன்னை தரிசனம் உள்ளவனாய் மாற்றணும்னா எங்கேயோ ஒரு இடத்துல, எங்கேயாவது ஒரு இடத்துல போதகரோடு, சபையோடு, ஊழியத்தோடு, ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வதற்கு உங்களை இணைச்சுக்கிடுங்க. இப்பெல்லாம் அப்படி இல்லைம்மா. நான் முன்னாடி லாரி டிரைவராக இருந்த நேரத்தில் இந்த கரூர், இந்த திருச்சி, இந்த மாதிரிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் ஆனால் டிரைவர்ஸ் யாரும் இருக்கீங்களான்னு தெரில. சைக்கிளில் 7-8 குடமெல்லாம் வச்சு தண்ணி எடுத்துட்டு போவாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் சில இடங்கள்ல நிற்பாங்க. எங்கள் லாரிக்காரங்களை பார்த்துட்டு இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? கை காமிப்பாங்க. நாங்கள் ஸ்லோவாக இருப்போம். இவங்க இந்த லாரியை பிடிச்சுக்கிடுவாங்க. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் லாரியை பிடிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்களுக்கு மிதிக்கண்டாம் இல்லை. யாருக்கு அனுபவம் இருக்கு? பார்த்துருக்கீங்களா? இது பார்த்துருக்கீங்களானே? பேக்கில் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியை இவங்க பிடிச்சுக்கிடுவாங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு 3 அடி விட்டு தான் லாரியை ஓட்டுவோம், வண்டியை ஓட்டுவோம். அப்போ அவங்களுக்கு சிரமமே இல்லாமல் ஓடி வருவாங்க. சில நேரத்தில் அங்கே ஊருக்குள்ளே போனால், ஊருக்குள்ளே அப்போல்லாம் 4 வண்டி சேர்ந்து 5 வண்டி சேர்ந்து தானே போவோம். இந்த அளவுக்கு ரோடுகள் பாதுகாப்பு கிடையாதுல்ல. அப்போ அங்கே போகும் பொழுது சில எவ்வளோ ஊரில் கொண்டு விட்ட உடனே எனக்கு டீ எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஒரு டிரைவரான எனக்கு அவ்வளவு தூரம் அவனை இழுத்துட்டு அவன் கூடவே. ஆனால் எங்களுக்கு கஷ்டம், ஏன்னா அவனை ரொம்ப கவனமா சேவ் பண்ணி தான் கொண்டு வரணும். இதே மாதிரிதாங்க ஓடுகிற யாராகிலும் ஒரு ஓரத்தை என்ன செய்யணும்? மக்களை இங்க வா, இவ தரிசனத்தோட ஓடுறான்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அவளை பிடிச்சுக்கிட்டா போதும். லாரியில் அந்த சைக்கிள் காரன் பிடிப்பான் தெரியுமா? இதே மாதிரி என்னால தன்னிச்சையா ஓட முடியல, ஆனா ஓடுகிறவர்கள் என் பக்கத்தில் இருக்காங்க, ஓடுகிறவர்கள் எங்க கூட இருக்காங்க, தரிசனம் உள்ளவர்கள் இருக்காங்க, செயல்படுகிறவங்க இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை அந்த ஸ்திரீ பிடிச்ச மாதிரி ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களை நீங்க பிடிச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, ஆண்டவர் தரிசனங்களை தந்து கொண்டே இருப்பாருமா, தந்து கொண்டே இருப்பார். நீங்க மறந்துடக்கூடாது. என்ன, நீங்க இன்னும் செயல்படணும், நிக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் நிக்க கூடாது, யார் என்ன சொன்னாலும் நிக்க கூடாது. பாரு, நான் ஊழியம் செய்யண்டான்னா நீ சொல்லக்கூடாது, ஆண்டவர் சொல்லணும். அழைத்தவர் கர்த்தர். நான் பாடுனது நல்லா இல்லையா நீ சொல்லக்கூடாது. நான் ஒன்ன பாடல, ஆண்டவரை தான் பாடினேன், ஆண்டவருக்காக தான் பாடினேன். நான் ஆராதனை நடத்தினது, ஆராதிச்சது ஒன்னே அல்ல, என்னுடைய தெய்வத்தை நான் பாடினது, நான் ஆராதிச்சது, நான் ஜெபம் பண்ணது சரியில்லைன்னா என் ஆண்டவர் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார உங்களை பார்த்து, உன் ஜெபம் சரியில்லைன்னு, உன் ஆராதனை சரியில்லை, நீ ஜி சார்பில் பாடி இருக்கணும், நீ சீல பாடுன, அதனால உன் பாடல் நிராகரிக்கப்படுகிறது. ஏன் அவர் அப்பையா அவற்றை போய் அவர் கிராமர் எல்லாம் பார்க்க மாட்டார், கிராமர் எல்லாம் பார்க்க மாட்டார். படுத்து தூங்குகிறவன் 1000 பேர் இருக்கும் பொழுது என் பிள்ளை பாடவாவது செய்தானடா. ஆண்டவருக்காக செயல்பட்டவன் எவனோ, செயல்படுகிறவன் எவனோ அவனுக்கு கத்த தரிசனத்தை கொடுக்கிறார். இன்றைக்கு பகல் வேளை எத்தனை பேர் ஆணித்தரமாய் சொல்ல முடியும், நான் ஆண்டவருக்காக செயல்பட போகிறேன்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் 2 சபைகளில் உடன் ஊழியராக இருந்திருக்கிறேன். ஆனால் எத்தனையோ ஊழிய எல்லைகளுக்குள்ளே ஊழியர்களோடு இருந்திருக்கேன். யாருக்குமே மனிதனுக்கு நான் ஊழியம் செய்ததில்லை, மனிதனுக்கு நான் ஊழியம் செய்ததில்லை. எதை செய்தாலும் கர்த்தருக்கு செய். அவர் தான் கோபப்பட மாட்டார், அவர் தான் கோபப்பட மாட்டார். அல்லேலூயா. 2 காசு போட்டவன உலகம் சொல்லுது 2 தான் போட்டியாங்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளை தான் நிறைய போட்டாங்கிறார். உலகம் 1000 சொல்லுடா, நான் சொல்லுது புரியுதானே? உலகம் 1000 சொல்லும், என்னை அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா, என்னை அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா? ஓடு கர்த்தருக்கா. தெய்வம் உன்னை தரிசனம் உள்ளவனாய் மாற்றுவார். அல்லேலூயா. வேதத்தை கையில் எடுத்து தெருக்களில் இறங்கி ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பிமா. இந்த போதகரோடு இணைந்து, சபையோடு இணைந்து ஏதோ ஒன்று செய்யமா. உனக்கு கர்த்தர் சொல்லி தருவார், எனக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார், உனக்கு ஆண்டவர் சொல்லி தருவார், எனக்கு ஆண்டவர் சொல்லி தருகிறார். இன்னைக்கு ராத்திரி, இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், இந்த இடத்தில் இருக்கிற அநேகரை தரிசனம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு தெய்வ மனுஷனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு பகல் முதல் அது உண்டாகும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இனி என் கால்களுக்கு ஓய்வு ஏதாவது செய்யணும்னே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓடுகிறே, அதுவும் ஓடுது. மணி 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 ஓடுகிறே இயேசுவுக்கா ஓடுகிறே. அடுத்த முறை நாங்க வரும் பொழுது ஆமென் தோத்திர இன்னொரு முறை வருவதற்கு வாய்ப்பை தந்தார். அந்த இடமெல்லாம் நிரம்பி இருக்கணும். அல்லேலூயா. இது பில்லரானே, இது பில்லர் தானே. இந்த செவரை எடுத்துட்டு இடியட்டும் ராஜா, இடியட்டும் ஆண்டவரே. அதுவும் சேர்ந்த ஆலயமாய் மாறுவதாக, 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 இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அல்லேலூயா. சில பிள்ளைகளுடைய குடியிருப்பிலே வசதிகள் இல்லை. என் பிள்ளைகளுடைய குடியிருப்புகளை புதுப்பிக்க போகிறேன் என்று ஆவியானவர் சொல்ல சொன்னார். வீடுகளுக்காக, குடியிருப்புக்காக அழுகிற சில பிள்ளைகள் இருக்கிறீங்க. உன் கண்ணீரை நான் கண்டேன்னு கத்த சொன்னார். இந்த வருஷத்தில் நீ அதிசயத்தை காண்பாய். அடுத்த ஜெபத்திற்கு முன்னாடி உன்னுடைய கால், உன்னுடைய கரம் அதை அனுபவிக்கும். உன் கண் அதை பார்க்கும். விசுவாசிக்கிறவன் ஆண்டவருக்கு நன்றி சொல். கரங்களை தட்டு. ஓடுகிறே, ஓடுகிறே. நீங்க சொல்லுகிற வார்த்தை உண்மையானா இன்னையிலிருந்து ஒரு மாற்றம், இப்பத்திலிருந்து ஒரு மாற்றம், குடும்பத்தில் மாற்றம், பொருளாதாரத்தில் மாற்றம், ஊழியத்தில் மாற்றம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றம், உன் குடியிருப்புல மாற்றம், உன் ஜெப ஜீவியத்தில் மாற்றம். எஸ், ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். உன் வாழ்க்கை மாறுது. இன்றைக்கு பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறுது. வீடுகள் மாறுகிறது. தரித்திரம் மாறும், தரித்திரம் மாறும், உன் தரித்திரம் மாறும். உன்னை ஆசீர்வதிப்பேன். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பதை தேசம் பார்க்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஆண்டவர் சொன்னார், எனக்காக என் பிள்ளைகளை செயல்பட சொல்லு, அவங்களுக்காக நான் செயல்படுவேன்னு சொல்லு. நீங்க ஆண்டவர் காரியத்தை தோளில் எடுங்க, உங்க குடும்பத்தை அவர் தோளில் எடுப்பார். இன்னைக்கு பகல் வேளை சொல்றேன், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீ எதிர்பார்க்கிறதுக்கு மேலா இருக்கும். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களை 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 பரவசப்படுத்த சொல்லலை. ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல சொன்ன வார்த்தை, இன்று முதல் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும்னு சொல்லுடா. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு, நான் சொன்னபடியே ஆகும். இன்றைக்கு பகல் வேளை முதல் சொல்லுகிறேன், கர்த்தர் உன் நிலைமையை மாற்றுவா. உன் வெறுமை மாறும், உன் சூழ்நிலை மாறும், உன் பிரச்சனை மாறும், உன் குடும்பத்தை இயேசு விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கர்த்தர் மாற்றங்களை தருவார். ஹல்லேலூயா. உன் ஜெபங்கள் போயிராது. ஆமென். கர்த்தர் உங்கள் சூழ்நிலை ஜெபத்தை கேட்டிருக்காருமா. பக்கத்துல ஜெபத்தை கேட்டிருக்கார். பரலோகம் கேட்டுருச்சு. உன் பிரச்சனையை பரலோகம் கேட்டுருச்சு. உன் கண்ணீரை பரலோகம் கேட்டுருச்சு. ஆமா, ஊரார் அறிய தலை நிமிர்ந்து உன் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாத. ஆச்சரியமா இருக்கும். உன் வீடு கிரகப்பிரவேசம் நடைபெறும். உன்னை குடியிருக்க பண்ணுவார். அவர் நல்ல இல்லத்துல குடியிருக்க பண்ணுவார். பட்டினியும் கஷ்டமும் உன்னை விட்டு மாறும். தரித்திரம் என்ற போர்வை உன்னை விட்டு எடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் ஒரு கரம் என் பிள்ளைகளின் மேல் இறங்கும். இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயிற்று. உன் கண்ணீரை கண்டே. அல்லேலூயா. ஊழியம் மாறும், ஊழியம் மாறும். கர்த்தர் விசாலப்படுத்துவார். இதல்ல ஊழியம், இதல்ல ஊழியம். கர்த்தர் சகலத்துக்கு மாற்றத்தை தருவார். ஜனங்கள் ஆறுதலுக்காய் ஓடி வருவதை உங்கள் கண்கள் காணும். எல்லைக்குள் கால் வைக்கும் பொழுது ஜனங்களுடைய கண்ணீருக்கு விடுதலை உண்டாகும். ஜனங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். இப்பமே உங்களில் சிலருடைய வீடுகளை கர்த்தர் ஜெப வீடுகளை மாற்றுகிறார்.
சில வீடுகளுக்குள்ள ஒரு சுகமளிக்கிற வல்லமையும் ஒரு அற்புத அபிஷேகத்தையும் தருகிறார். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. இந்த இடத்தில் அநேகரை கிருபை 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 கிருபை. எஸ் ஜீசஸ் டச் ரியம் தரபஹதுனி. Jesus name. Jesus name. Hallelujah. Hallelujah. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ காண்பதில்லை. 3 நாட்கள் தேவ சமூகத்தில் அமர்ந்த ஆமென் ஸ்தோத்திரம் எஸ்தருக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் நேராய் ராஜாவாகி அகாஸ்வேருடைய ஆமென் செயல்படுத்தும் செங்கோல் நீட்டப்பட்டது போல இன்றைக்கு பகல் வேளை சர்வ வல்லவரின் செங்கோல் நீட்டப்படுகிறது. நீ பிழைத்திருப்பாயாக, நீ பிழைத்திருப்பாயாக, நீ வாழ்ந்திருப்பாயாக, நீ நிலைத்திருப்பாயாக, நீ அன்மை அனுபவிப்பாயாக. உன் துக்க நாட்கள் முடிந்து போவதாக, உன் கண்ணீருக்கு பதில் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நல்லவர் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நல்லவர். தேவனுடைய சித்தம் ஒரு மனிதனை தலை சிறந்தவனாக்கும். இந்த 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அமை தோத்திரம் உன்னுடைய கண்ணீரை தேவ சமூகத்தில் ஊற்றின ஒவ்வொரு சகோதரனுக்கும் சொல்றேப்பா, ஆண்டவர் சில இடங்களில் வைராக்கியமாய் பேச வைப்பார். இன்னைக்கு பகல் வேளை ஆண்டவர் சொன்னார், நான் என் பிள்ளைகளை பார்த்துப்பேன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்க. என் பிள்ளைகளை நான் பார்த்துப்பேன், என் பிள்ளைகளுடைய குடும்பத்தை நான் பார்த்துப்பேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தை ரொம்ப ரியலா இருக்குது. ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல சொன்னவா. பக்கத்தில் கைப்பிடிச்சு பதட்டப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பதட்டப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். உன் கண்ணீருக்கு பதில் வரும். நான் அடிக்கடி என் சபையை பார்த்து சொல்லுவேன், அழுகிறவனுடைய கண்கள் அழுகிறவற்றை காணாமல் கல்லறை செல்லாது. அழுகிறவன் கண்கள் நீ அழுததை காணாம கல்லறை செல்லாதது. நான் இன்னைக்கு அனுபவிக்கிறவனா நிக்கிறேன். இன்றைக்கு பகல் வேளை சொல்லுகிறேன், அழுகிறவனுடைய கண்கள் நீ எதற்காய் அழுதாயோ அதை காணாமல் கல்லறை செல்லாது. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆர்ப்பரிப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறீங்க? இப்பவே அநேகரை கர்த்தர் சுகமாக்க ஆரம்பிச்சார் தெரியுமா உங்களுக்கு? ஆமென். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு தேவ பிரசன்னம் என்னிடத்தில் அப்படியே அது பிரசன்ஸ் அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே ஜனங்களை தொட ஆரம்பிச்சிடும். சில ஆட்களுடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிருக்கும். ஆமென். தோத்திர வைப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். ஒரு மகிமை புறப்பட்ட ஆயிற்று பலிபீடத்தில் இருந்து. அது சில பிள்ளைகளை நிரப்புது. மக்களை, உங்களில் அநேக தீர்க்க தரிசிகளா இருப்பாங்க, அநேக தீர்க்க தரிசிகளா இருப்பாங்க, அநேக தரிசனங்களை பார்ப்பாங்க. நீங்க ஜெபம் பண்ணுனா ஜீவனை வேண்டுமானாலும் நான் தருவேன். என் பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்படும், பிள்ளைகளுடைய ஜெபம் கேட்கப்படும். என் பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு நான் பதில் தருவேன். இந்த தேசத்தில் உங்களுடைய ஜெபத்தின் நிமித்தம் அநேகர் விடுவிக்கப்படுவார்கள். அப்படி உங்க 2 கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறது, அநேகரை சுகமாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பலகீனம் இனி இருக்காதுமா, இனி அந்த பலகீனம் இருக்காதுமா, இனி அந்த பலகீனம் உன் உடம்பில் இருக்காது, இனி அந்த பலகீனம் உன் உடம்பில் இருக்காது, அந்த பலகீனம் உன் வீட்டு உடம்பில் இருக்காது. உன் வீட்டில் பலகீனமா இருக்கிறவங்களை 3 நாளில் கர்த்தர் எழுப்புவார்ப்பார். 3வது நாளிலே நீ ஆலயத்திற்கு வருவாய். எசேக்கியாவுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, உன்னை நான் ஆலயத்துக்கு வர பண்ணுவேன். சுகமுள்ளவனாய், விடுவிக்கப்பட்டவனாய், அற்புதங்களை அனுபவித்தவனாய் நான் உன்னை மேல் என் கரத்தை வைத்து உனக்காக தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துவேன். உன்னை நிந்தித்தவர்களுக்கு முன்னே, உன்னை பரியாசம் பண்ணினவர்களுக்கு முன்னே, உன்னை பொருட்டாய் எண்ணாதவர்களுக்கு முன்னே உன் தலை உயரும் என்று சொல்லுகிறார். ஒரு அபிஷேகம் சிரசில் வைக்கப்படுகிறது. அது சாதாரணமானது அல்ல, அது ஒரு கிரீடம். ஆண்டவர் சொன்னார், கிரீடமாகிய அபிஷேகம் லேவியின் மேல் வைக்கப்படும். இப்ப பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார்களோ அவர்கள் இனி கைகளை தட்டி துதிப்பாக, துதிப்பாக, துதிப்பாக. அநேகரால நிற்க முடியாது. பசையா பசையா இறங்கி போக. கர்த்தருடைய மகிமை சபைக்குள்ள வெளிப்பட்டுச்சு. நிற்க முடியாது, இனி ஆலயத்துக்குள்ள நிற்க முடியாது. எஸ் 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 யாராலையும் நிற்க முடியாது. அக்கினி அக்கினி அக்கினி. சகோதரர்கள் பக்கத்தில்
கர்த்தருடைய மகிமை, glory, பயங்கரமான மகிமை, மகிமை, மகிமை. பெற்றுக்கோ கிருபையை. தீர்க்க தரிசன அபிஷேகம் யாருக்கு வேணுமோ அவர்கள் இப்ப பெற்றுக்கொள்கிறாங்க. ரிசீவ் prophetical ministry, ரிசீவ், ரிசீவ் தரிசன அபிஷேகம், தரிசன அபிஷேகம், ஜெப அபிஷேகம். எஸ், எஸ். சுகமாக்குகிற வல்லமை, சுகமாக்குகிற வல்லமை, தெய்வீக விடுதலை, ஊழியம் செய்கிற அபிஷேகம், விடுதலை உண்டாவதாக. மகிமை ஆண்டவரே, மகிமை ஆண்டவரே, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சத்துருவனை நெருங்க விட மாட்டேன், சத்துருவனை நெருங்க விட மாட்டேன், சத்துருவனை நெருங்க விட மாட்டேன். சில குடும்பங்களை சுற்றி ஒரு அக்கினி வேலி, ஆவியானவர் சொல்லுகிறார், சில குடும்பங்களை சுற்றி நான் அக்கினி வேலி வைக்க போகிறேன். ரீபா காத்தா ரபா சப அந்நிய பாஷையில துதிக்கட்டும். இப்போ சில அசுத்த ஆவிகள் அழியுதுங்க, மந்திரவாத வல்லமைகள் இன்னைக்கு பகல் இயேசுவின் நாமத்தில் அழைக்கப்படுகிறது. இத்தனை தூரம் உன்னை நடத்தி வந்து சத்துருவின் கைகளுக்கு விட்டு கொடுப்பேனோ? என் மகளே, என் மகளே, உன் தகப்பனை நீ என்ன நினைத்தாய்? என் பிள்ளையை சத்துருவின் கைகளுக்கு விட்டு கொடுப்பேனோ? நான் என்னை இழந்தால் இழப்பேனே தவிர என் பிள்ளைகளை இழக்க விட மாட்டேன். என் ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை நான் கைவிட மாட்டேன். என் பிள்ளைகள் என் கைகளில் முத்திரை மோதிரங்களாக இருப்பார்கள். என் பிள்ளைகள் சொல்லுவதை அப்படியே செய்வேன். அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஹல்லேலூயா. இந்த ரெண்டு கைகளை எதற்கு தெரியுமா? மரிக்கிறது வரை என் கையை பிடிச்சுக்கங்கப்பா. இன்னைக்கு நான் சொல்றேன்ப்பா. ஆமே, தோத்தர். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் மறுபடியும் சொல்றேன். என் பிள்ளைகளை நான் பார்த்துப்பேன்னு சொல்லு. உன்னை நான் பார்த்துக்குவோம்டா, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்குவேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்துக்குவேன். உன்னை நான் அனாதையா விட மாட்டேன், என் பிள்ளை அனாதையா விட மாட்டேன். உன் கூட நான் வருவேன். தண்ணீரை கடக்கும் பொழுது நான் வருவேன், அக்கினியில் நடக்கும் பொழுது நான் வருவேன். உயர்ந்தவர்களின் நற்பெயருக்கு நிழலாய் உன் பிள்ளையின் பெயரை பெருகப்படுத்துவேன். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளுக்கு நான் அனுப்பி வைப்பேன். உன் பிள்ளைகள் பொக்கிஷங்களோடு திரும்பி வருவார்கள். உன் தேசத்தில் உன் வீட்டை உயர்த்துவேன். உன்னுடைய வீடு ஜெப வீடாகும், உன்னுடைய வீடு ஜெப வீடாகும். உன் வீட்டுக்குள்ளே இதுவரை தேசம் அறியாத அற்புதங்களை செய்வேன். இந்த சபையில் இன்றைக்கு ராத்திரி முதல், இந்த பகல் முதல் விடுதலைகள் இன்னும் நடக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவரே, நிரவளவு நல்லவர். ஆண்டவரே, நிரவளவு நல்லவர். நீ சமாதானத்தோட போ. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. நீ சமாதானத்தோட போ. நான் உன்னை விசாலத்தில் கொண்டு வருவேன். சில மனிதர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் அற்பமா நினைச்சு உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கிற சில மனிதர்களை உன் எல்லைக்குள்ள இனி நிறுத்த மாட்டேனா? எல்லைக்குள்ள நிறுத்த மாட்டேன். அவர்களுக்கு பயம் உண்டாக பண்ணுவேன்னு சொன்னார். ஏய், பயம் உண்டாக பண்ணுவேன்னு சொன்னார். அற்பமாய் பேசுகிறவர்களுக்கு பயம் உண்டாக பண்ணுவேன்னு சொன்னார். பயம் உண்டாக பண்ணுவேன்னு சொன்னார். இந்த வார்த்தை யாருக்குரியதோ அவர்கள் மேல் ஒரு தேவ கரம் அமர்கிறத நான் பார்க்கிறேன். சியாக்கா தரபா சியாரபா சியாலபா பாச்சீஸ் ரியம் தரபா கத்தே. பயம் உண்டாக பண்ணுவேன். உன் கூட நெருங்க பயப்படுவாங்க, உன்னை கூட நெருங்க பயப்படுவாங்க, உன் கூட பேச பயப்படுவாங்க. இது அபிஷேகம், இது ஒரு அபிஷேகம். இப்ப
இப்போ அநேக பிள்ளைகளின் மேல வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு அபிஷேகம். கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க, கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க, கைகளை தட்டி ரிசீவ் பண்ணிக்க. விடாத விடாத. அடுத்த வருஷத்துக்கு வரப்போகிற நாட்களுக்கு வேண்டிய ஒரு அபிஷேகம். Mighty anointing of the Holy Spirit. A mighty anointing of the Holy Spirit. Rima Shakata. Hallelujah. என்னேசுவே நான் பாடும் பாடல் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாதவர். சொல்ல முடியுமா? நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று மறவாத. இப்ப ரெண்டு கைகளை உயர்த்தி துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மை ஒருவருக்கே. துதி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகிற ஆண்டவன். மேன்மை ஒருவருக்கே. பொன்மனை கூட துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் ஒருவருக்கே. துதி உமக்கே. பிரதர் சொல்லுங்க சத்தமா, சத்த புகழும் ஒருவருக்கே. சாமி அல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹோசன்னா. இயேசுவே அல்லேலூயா, ஹோசன்னா. பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அல்லேலூயா, ஓசன்னா. ஆண்டவரே அல்லேலூயா. உன் எல்லைக்கு நான் வருவேன் மகளே. அல்லே துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சமமாய் நான் உன்னை மகிழ்ச்சியாக்கி. ஆபிரகாமின் தலைமுறையை உயர்த்தினது போல் உன் தலைமுறை உயர்த்தி. அல்லேலூயா. உன் பிள்ளைகள் தலைமுறைகள் பாழாய் கிடக்கிறவைகளை கட்டுவார்கள். ஒரு நாளும் சத்துருவின் கைகளில் அவர்களை விட மாட்டேன். அல்லேலூயா. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உண்டாகும். ஓசன்னா. ஒருவரை கூட அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. நன்றி சொல்லுகிறேன். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த பலிபீடத்தை ஆசீர்வதிக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நன்றி 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய மகிமைக்காய் நன்றி. தேவ பிரசன்னத்துக்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு நன்றி. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற நல்ல பிதாவே, இது நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்க விலையேற பெற்ற பிரசன்னம் இம்மட்டுமாய் எங்களோடு இடைப்பட்ட நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி.
உம்முடைய தேவ மனிதனின் மூலமாக அநேகரை வேறு பிரித்து உம்முடைய உன்னத ராஜ்யத்திற்காக பிரத்யேகப்படுத்தின நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய மகிமையுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக, பெற்றிருக்கிற ஆசீர்வாதத்தில் அபிஷேகத்தில் நிலைத்திருக்க எல்லாருக்கும் நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க வருகை பரியந்தம் அவைகளை காத்துக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. வெளியேற பெற்ற பிரசன்னம் எல்லாரோடு கூட இருக்கட்டும். தீமைகள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீங்க வேலி அடைத்து காத்துக்கொள்வீராக. நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் அவர்கள் இருக்கிற எல்லைகளிலே மகிமைப்படுத்தப்பட நீங்க அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து உங்க ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் எல்லாரோடு கூட இருக்கட்டும். இந்த வேத வார்த்தையை பகிர்ந்து கொண்ட உம்முடைய பிள்ளையும் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.